யாராவது ஒருத்தர் ப்ரேயர் பண்ணலாமே. ப்ரேயர் பண்ணிட்டு பிரதர் நீங்களே ப்ரேயர் பண்ணிடுறீங்களா? நல்ல ஆண்டவரே, தேவனீரப்பா, இந்த அருமையான மாலை வேலைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேவனீரப்பா, இந்த ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய வார்த்தையை ஆழமாக வாசித்து படித்து அதை புரிந்து கொள்வதற்காக நாங்கள் செய்கின்ற முயற்சி பைபிள் ஸ்டடியை தேவனீர் ஆசீர்வதித்து அதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் வரும் நாட்களில் கூட நாங்கள் இதை நல்லபடியாக நடத்த திரும்பி நேரத்தில் கூட வர தடைப்பட்ட இருக்கிறவர்களை கூட சீக்கிரமாக அழைத்து வரும் ஆண்டவரே. இந்த காரியங்களை நாங்கள் கவனமாக கேட்டு அதை மனதில் நிறுத்தி அதன் மூலமாக எங்கள் வாழ்க்கையில், எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், எங்களுடைய சமூக வாழ்க்கையிலும் எப்படி தேவையை உண்மை நாங்கள் மேம்படுத்த முடியும், எப்படி நாங்கள் உண்மை சார்ந்து இருக்க முடியும் என்பதை அறிந்து கொள்ள சட்டப்பட்டவர்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் அப்ளை செய்ய தேவி இருக்கிறார். எல்லா துறையிட மகிமையும் தேவி பேசுகின்றோம். இனிய நாமத்தில் இந்த ஜபத்திலே நல்ல சந்தர்ப்பம். ஓகே, நம்ம ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல லாஸ்ட் 3 வீக்ஸா என்ன பார்த்தோம் அப்படின்ற ஒரு ரீகேப் மட்டும் சின்னதா பார்த்துடலாம். ஸோ இப்போ யாரோ சத்யா பிரசாத் ஜனக்கு யார் இருந்தது? ஓகே ஓகே, குட் ஈவினிங் சிஸ்டர். குட் ஈவினிங் சிஸ்டர். குட் ஈவினிங் பிரதர். குட் ஈவினிங். அத பேர் இது பார்த்தோன்னே ஏதோ புதுசா இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆமா, என் புள்ள அவனுக்கு நாளைக்கு எக்ஸாம் தொடங்குது, அதனால ஹிந்தி இருக்கு, அதனால அவன் ஹிந்தி டியூஷனுக்கு உட்காந்துருக்கான். என் போன் வேணுமா, அதனால நான் அதை ஃபார்வர்ட் படிக்கல இப்பதான். ஓகே ஓகே ஓகே, ரைட் சிஸ்டர், ரைட். ஓகே, நம்ம லாஸ்ட் 3 வீக்ஸா வந்து நம்ம கொஞ்ச நாளாவே வந்து ஆவி ஆத்மா சரீரம் பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் மரணம் அப்படின்ற டாபிக் குறித்து பார்த்துட்டே வந்தோம். அந்த இதுல நிறைய விஷயங்கள் பார்த்து முடிச்ச பிறகு ஒரு அடிப்படையில மரணம்னா என்ன, வேதாகமத்தின் அடிப்படையில் அப்படின்லாம் தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த மரணத்தை குறித்து ஒரு சில குழப்பமான பேசேஜஸ், அதாவது மரணம் தொடர்பா சந்தேகப்படுற மாதிரி இல்ல அதுல ஒரு குழப்பமா இருக்க மாதிரி சில பேசேஜஸ் இருந்துச்சு, பைபிள்ல இருக்கு. அதை கரெக்டா புரிஞ்சுக்கிற முயற்சியில நம்ம அடுத்த அந்த ஸ்டடிஸ் ஆரம்பிச்சுட்டு வந்தோம். அதுல முதலாவது பார்த்தது வந்து யோனா மீனின் வயிற்றுல 3 நாள் உயிரோடு இருந்தாரா அல்லது மரித்து இருந்தாரா அப்படின்ற டாபிக் தான் லாஸ்ட் 3 வீக்ஸா நம்ம 3 வாரமா பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுல நம்ம பார்த்தது என்னன்னா, யோனா கடலுக்கு அடியில போய் மரித்திருக்காரு. அடுத்து மரணத்திற்கு முன்பு அவன் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து அப்படின்னு சொல்றாதா, கடலினுடைய ஆழத்துல இருந்து மரிக்கிறதுக்கு முன்னாடி கூக்குரல் ஜெபம் செய்தான் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அங்க கடலினுடைய ஆழத்துல அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய மீன் அவனை விழுங்கியது. விழுங்கின பிறகு யோனா வந்து மீனின் வயிற்றுல 3 நாள் இரவும் பகலும் மரித்தவனாதான் இருந்திருக்கிறான் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் அந்த 3 நாட்களுக்கு அப்புறம் மீனின் வயிற்றுல இருந்த போதே அவன் உயிர் பெற்றிருக்கிறான். அங்க இருந்து அவன் ஸ்தோத்திர ஜெபம் செய்திருக்காருன்னு பார்த்தோம். அப்ப 2 விதமான ஜெபம் செய்யப்பட்டிருக்கு. ஒண்ணு கடலினுடைய ஆழத்துல பாதாளத்தின் வயிற்றுல இருந்து, இன்னொன்னு மீனின் வயிற்றுல இருந்து. ஒண்ணு கூக்குரலின் ஜெபம், இன்னொன்னு வந்து ஸ்தோத்திர ஜெபம் அப்படின்லாம் செஞ்சோம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் யோனாவினுடைய மரணத்தையும் லாசருனுடைய மரணத்தையும் 2 பேரும் உயிரோட வந்திருக்காங்க மறுபடியும். ஸோ அதை வந்து ஒரு ஒப்பீடு வச்சு பார்த்தோம். அதுக்கப்புறம் யோனாவினுடைய மரணத்துக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கும் உள்ள ஒற்றுமையும், வேதத்துல அதுல சொல்லியிருக்க காரியங்களையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் அதுல நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் யோனா புத்தகத்தினுடைய நோக்கம் அடிப்படையில் அதனுடைய ப்ரையாரிட்டி என்ன அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் அதுல தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சோம். அதுல நம்ம பார்க்கும்போது எல்லாமே தேவனுடைய சித்தத்தின்படிதான் நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இன்க்ளூடிங் யோனா தர்ஷீஷுக்கு போனது கூட தேவனுடைய சித்தம் தான் அப்படின்றதையும் நம்ம நிறைய வசனங்கள் மூலமா அந்த அடிப்படையில இருந்து எடுத்து பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னும் என்ன டீப்பா கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா, நிகழ்கிற எல்லா காரியமே வந்து தேவனுடைய சித்தத்தின்படிதான் நடக்குது அப்படின்னு பார்த்தோம். அப்ப தேவனுடைய சித்தத்தின்படிதான் நடக்குதுன்னு போது தேவனுடைய சித்தம் 2 வகையில நம்ம ஒரு மேஜரா, இன்னும் 2ஆ கூட பிரிக்கலாம், மேஜரா 2 வகையில பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஒண்ணு வந்து தேவனுடைய தற்காலிக சித்தம், இன்னொன்னு வந்து தேவனுடைய நித்திய அல்லது நிரந்தர சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே மாதிரி சில நேரங்கள்ல வந்து தேவனுடைய தற்காலிக சித்தம்ன்றது வந்து தேவனுடைய நிரந்தர சித்தத்திற்கு வேறுபட்டோ மாறாகவோ இல்லை எதிராகவோ கூட
இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் சில காரியங்கள் நம்ம உதாரணமா வேதத்துல இருந்து எடுத்து நம்ம பார்த்தோம். ஆனா பெரும்பாலான மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தேவனுடைய தற்காலிக சித்தத்தை அது தேவனுடைய நித்திய சித்தத்திற்கு மாறாக இருக்கக்கூடிய தேவனுடைய தற்காலிக சித்தத்தை இவங்க வந்து மனிதனுடைய சுய சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு தவறா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்ல எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய சில காரியங்கள்லாம் நம்ம பார்த்தோம். அடிப்படையில நம்ம முதலாவது அந்த கன்ஃபியூஷன்ல மீனின் வயிற்றுல யோனா 3 நாள் உயிரோடு இருந்தாரா மரித்து இருந்தாரா அப்படின்னு நம்ம பார்த்த இதுல வந்து யோனா மரித்து தான் இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்ப ரெண்டாவது விஷயமா நம்ம என்ன பார்க்க போறோம், இந்த மரணம் தொடர்பான அந்த டவுட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சாமுவேலின் மரணத்திற்கு பிறகு சாமுவேல் சவுலிடம் பேசினாரா இல்லையா, அவர் பேசினாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இப்ப இந்த கேள்வி ஏன் நமக்கு வருது, இந்த கேள்வி ஏன் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா இது வந்து ஒரு ஜென்ரலான இதுதான், சாமுவேல் சவுல்ல பேசுறது என்ன இருக்கு அப்படின்னு. அப்ப இதுல என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, சாமுவேல் மரணத்திற்கு பிறகு, அதாவது 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரத்துல சாமுவேல் வந்து சவுலோட பேசுற மாதிரி ஒரு சம்பவம் வருது. இதுல என்ன குழப்பம் இருக்கு? ஏன்னா இப்ப வேதத்துல வந்து சொல்லுது சாமுவேல் வந்து சவுலோட பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு 28ல வருது, ரைட், ஓகே. ஆனா வேதாமத்துல தான் இது இருக்கே, அப்புறம் என்ன இதுல குழப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருது. அப்ப இதுல என்ன குழப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஏன் நம்ம படிக்கிறோம்னு உங்களுக்கு யாருக்காவது ஐடியா இருக்கா? இதுல என்ன குழப்பம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு? மரித்தவர்கள் சியோல்ல இருப்பாங்க, அவங்க எதுவுமே பேச முடியாது, எதுவும் தெரியாது. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து பேசியிருக்க முடியும்? ஓகே, அப்ப அங்க பேசுனது யாரா இருக்கும் அப்படின்றாங்க? வேற ஏதாவது ஈவில் ஸ்பிரிட்டா கூட இருக்கலாம். ஓகே, ஈவில் ஸ்பிரிட்டா இருக்கலாம். இதுல வேற யாருக்காவது மாற்று கருத்து, வேற ஒப்பீனியன் ஏதாவது இருக்கா யாருக்காவது? ஏன்னா இது கன்ஃபியூஷன் அப்படின்னா முதல் நம்ம ஏன் கன்ஃபியூஷனு, இதுல என்ன கன்ஃபியூஷன்றதை புரிஞ்சுக்கணும், இதுல என்ன குழப்பம் இருக்குன்ட்டுன்னு. நம்ம குழப்பமே இல்லாம நம்ம தெளிவா இருப்போம், ஆனா அது கரெக்டானது தானா அப்படின்றதையும் யோசிக்கணும். அப்போ குழப்பம் ஏன் வந்திருக்கு, இதுக்கு ஏன் குழப்பமான டாபிக்ல இது எடுக்கிறாங்க அப்படின்றதும் நம்ம யோசிக்கணும். அதுக்காக தான் கேட்கிறேன். வேற ஏதாவது பாயிண்ட் இருக்கா, இல்ல எல்லாருக்குமே இதுல உடன்பாடு இருக்கா? யாருமே இல்லையா பதில் சொல்றதுக்கு? இல்ல, இதுல உடன்பாடு இருக்கு. ஓகே, எல்லாருமே இது வந்து ஓகே. அப்ப அங்க வந்தது சாமுவேல் கிடையாது, அப்ப ஒரு ஈவில் ஸ்பிரிட்டோ சம்திங் எல்ஸ், சாமுவேல் தவிர்த்து வேற ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா நம்ம இதுல வந்து இப்ப இருக்கிறவங்கள இதுல எந்த குழப்பமும் இல்ல, தெளிவா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா இந்த இதுல ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு அப்படின்றது நம்மளே இப்ப என்ன குழப்பங்கள்லாம் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தது பார்க்கலாம். சோ இதுல வந்து சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சவுலிடத்துல வந்து பேசினது வந்து சாமுவேலின் ஆவிதான், அது வந்து எந்த ஈவில் ஸ்பிரிட்டோ எதுவுமே கிடையாது, டெஃபினட்டா அது சாமுவேலோடைய ஆவிதான் வந்து பேசியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. அப்போ அவங்க நம்புறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும் இல்லையா, ஏன் அதை நம்புறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில ரீசன் சொல்றாங்க. அப்போ முதல் விஷயம் என்ன, அவங்க ஏன் இது வந்து இப்ப நம்ம குரூப்ல கேட்கும் போது சொன்னோம், யாருமே இதை நம்பல. அதாவது சவுல் மரித்து போயிட்டாரு, சாமுவேல் மரித்து போயிட்டாரு, மரித்து போன சாமுவேல் மறுபடியும் வந்து அவர் வந்து பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புறோம். இப்ப அதுக்கு மாறா நம்புறவங்களும் இருக்கிறாங்க. அது வெறும் நம்பிக்கையா இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. அப்ப எங்க குழப்பம் வருதுன்னா, அவங்க வேதத்துல இருந்து கோட் பண்றாங்க. அப்ப நம்ம கோட் பண்றது கரெக்டா, இல்ல அவங்க கோட் பண்றது கரெக்டா, யார் கோட் பண்றது கரெக்டா இருக்கு, வேதத்தின் அடிப்படையில பார்க்கணும். அப்ப முதல் குழப்பம் என்ன அப்படின்னும் போது, எப்படி மீனின் வயிற்றுல வந்து மரித்தாந்தார் அப்படின்னு அந்த குழப்பமே இல்லாம இருந்தது, அப்புறம் பார்க்கும்போது அதுல விஷயம் தெரிஞ்சதோ அதே மாதிரி இதுலயுமே வந்து சில காரியங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப அவங்க முதல் சொல்றது என்ன விஷயமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வேதாகமத்தின் அடிப்படையில இது அப்படியே சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா வேதாகமம் டைரக்டா அப்படிதான் சொல்லுது அப்படின்றாங்க. இதுல நம்ம குழம்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி நம்ம இப்போ வந்து மரித்தவர்கள் எழுந்து வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோமோ, அந்த மாதிரி அவங்க வந்து பைபிளை நாங்க நம்புறோம், அதுல தெளிவா சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கு உதாரணத்துக்கு நான் இப்ப இந்த இதுல வசனம் போடல, நீங்க பைபிள் எடுத்துங்க. 1 சாமுவேல் 28வது அதிகாரம், நீங்க மேக்சிமம் அதுலதான் படிக்க போறோம், ஏன்னா அதுலதான் அந்த கண்டென்ட் இருக்கு. ஒரு சில வசனங்கள் முன்ன பின்ன போயிட்டு வருவோம் வெளியே, அது இதுலயே டிஸ்பிளேல வரும். இருந்தாலும் 1 சாமுவேல் 28வது அதிகாரத்துல 15வது வசனத்தினுடைய ஆரம்பம் படிங்களேன். 15வது வசனத்தினுடைய ஆரம்பம்.
சாமுவேல் சவுலை நோக்கி. போதும். இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க குறி சொல்ற இடத்துக்கு போயாச்சு. இது வந்து வெறும் இன்ட்ரோ மட்டும் தான். அதனால திடீர்னு என்னோட நடுவுல இருந்து இல்ல. அதுல என்ன குழப்பம் இருக்குன்றத பார்க்கணும். அப்புறம் நம்ம ஸ்டெப்பா போவோம். சோ சாமுவேல் சவுலை நோக்கி அப்படின்னும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்து வசனம், இது தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தையில தெளிவா என்ன போட்டிருக்கு அப்படின்னா, சாமுவேல் சவுலை நோக்கி அப்படின்னு தான் போட்டிருக்கே தவிர, ஒரு அசுத்த ஆவி சாமுவேலின் உருவத்திலோ, இல்ல ஒரு அசுத்த ஆவி சவுலை நோக்கி, இல்ல குறி சொல்லுகிற ஸ்திரீ சவுலை நோக்கி அப்படின்லாம் போடல. அந்த சம்பவத்துல அங்க வந்து சொல்லப்பட்டது தேவனுடைய வார்த்தையில லிட்டரலா தேவனுடைய வார்த்தை நீங்க அப்படியே எடுத்துக்கிறதா இருந்துச்சுன்னா, இது சாமுவேல் சவுலை நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா இருக்கு. அதனால இது சாமுவேல் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, 16வது வசனத்தினுடைய ஸ்டார்டிங் படிங்க. அதற்கு சாமுவேல். அப்ப இது கான்வர்சேஷன் வந்து தொடர்ந்து பில்டப் ஆகி வருது, டெவலப் ஆகுது. அப்போ ஒரு இடத்துல கூட அது வந்து வேற ஒரு நபராகவோ இல்ல ஒரு அசுத்த ஆவி போலவோ வேதம் அங்கு குறிப்பிடல. தெளிவா சாமுவேல் சவுலை நோக்கி அப்படின்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறமாவும் சாமுவேல் அப்படின்னு அதற்கு சாமுவேல் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதா வருது. அப்புறம் இதுக்கு எல்லாத்துக்கும் மேல ஒரு ஸ்டெப் போய் 17வது வசனத்தினுடைய ஆரம்பம் படிங்க. கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து. போதும். கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்த சவுல் ஃபர்ஸ்ட் அவரை இன்ட்ரோ பண்றாரு. அதற்கு சவுல் சாமுவேலை நோக்கி அப்படின்னும் போது யாருகிட்ட பேசுறாங்கன்னு தெளிவா இருக்கு பைபிள். சாமுவேல் சவுலை நோக்கி பேசுறாரு ஒண்ணு. ரெண்டாவது வாட்டி கான்வர்சேஷன் வரும்போது அதற்கு சவுல் அதற்கு சாமுவேல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் சாமுவேலை தெளிவா குறிப்பிட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியா, கர்த்தர் ஒரு அசுத்தாவியை கொண்டு சொன்னாரா? இல்ல. கர்த்தர் யாரை கொண்டு சொன்னார்னா சாமுவேலை கொண்டு தான் சொன்னாரு. அப்போ மூணாவதும் வந்து சாமுவேலை கொண்டு சொன்னதற்கான ஒரு கிளியரான ஐடென்டிபிகேஷன் இங்க இருக்கு. அதனால வேதம் அப்படிதான் சொல்லுது. அதனால நாங்க வந்து வேதத்தை அப்படியே நம்புறவங்க. அதனால அங்க வந்தது சாமுவேல் தான் அப்படின்றாங்க. ஒரு விஷயம், முதல் பாயிண்ட் இது. ரெண்டாவதா அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க. ரெண்டாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க வந்து சொல்லப்பட்ட காரியங்கள், அந்த சாமுவேல் வந்து எழுந்து வந்து அவர் சொன்ன செய்தியா இருக்கட்டும், அவர் அங்க தீர்க்க தரிசனமும் சொல்றாரு, எல்லாம் உண்மை. உண்மை மட்டும் இல்ல, சவுலுக்கு அது அப்படியே நிறைவேறியது. எல்லாமே நடந்துச்சு. நாளைக்கு இத நீ இப்படி ஒரு ராஜ்யம் உங்ககிட்ட இருந்து பிரிக்கப்பட்டு போயிடும். அதை நம்ம அப்படியே அடுத்து வரும்போது படிப்போம். சோ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா அது எங்க இருந்து வருதுன்னா, வசனம் 16ல இருந்து 19 வரைக்கும் இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல சொன்ன எல்லாமே சவுலுக்கு நிறைவேறி முடிந்தது, ஒரு எழுத்து பிசங்காம. அதனால வந்தது அவர் இன்ட்ரோ பண்றது அவர் சாமுவேல் தான் அப்படின்றாரு. அதுக்கு அடுத்தது ரெஸ்பான்ஸ் பண்ணும்போதும் அதுக்கு சாமுவேல் என்ன சொன்னாருன்னு தான் வருது. அடுத்தது அவர் சொன்ன கண்டென்ட்ல வந்து கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடிப்பார்ன்றாரு. அப்ப என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடிப்பார்னு அவர் சொல்லி என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னு பார்த்தா 16ல இருந்து 19 வசனங்கள் வரைக்கும் அதுல சொன்ன அந்த விஷயங்களா இருக்கட்டும், செய்திகளா இருக்கட்டும், அந்த தீர்க்க தரிசனமா இருக்கட்டும், எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஓகேவா? இது வந்து அவங்க சொல்ற ரெண்டாவது கருத்து. அங்க வந்து பேசுனது சாமுவேல் தான் அப்படின்றது. அதனால சிலர் வந்து நிறைய விஷயங்கள் சாமுவேலுக்கு சில எக்ஸப்ஷன்ஸ் இருந்துச்சு, நிறைய டீச்சிங் இருக்கு இதுல. ஸோ நம்ம வந்து எல்லாம் பார்க்காதனால நமக்கு அது குழப்பம் இருக்கா இல்லையானே தெரியாத மாதிரி இருந்துக்கலாம் மேபி. ஆனா இது ஒரு குழப்பமான டாபிக்கா தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்ப இதுல பொதுவான கருத்துன்னு ஒண்ணு இருக்கு. பொதுவான கருத்துன்னா பைபிள் பத்தி சம்பந்தம் இல்லாத மற்றவங்க அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, மரித்தவர்கள் வந்து இன்று வரைக்கும் இன்றும் கூட குறி சொல்லுகிற மூலமா அவங்களோட பேசுறதா பல பேர் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அது உண்மைதான்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது அதுல வந்து பேசுறவர் வந்து மரித்தவர்கள் தான் தங்களோட வந்து அவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய நிறைய இடத்துல அந்த குறி சொல்றவங்க வந்து செத்து போனவங்களை எழுப்பி கேட்கறது வைக்கிறது, இத வந்து நம்புறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் இன்னைக்கும் மக்கள் நம்புறாங்க. அது நடந்துகிட்டு தான் இருக்கு, கேட்கறாங்க. இப்ப கேள்வி என்னன்னா, அவங்க ஏன் நம்புறாங்க ஜனங்கள்? அந்த குறி சொல்லுகிறவர்கள் வந்து மரித்தவர்களை எழுப்பி நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லி பேசும்போது அங்க மக்கள் போறாங்க அவங்க கிட்ட, அவங்க நம்பிக்கையோட கேட்கறாங்க. ஏதோ மரித்தவர்கள் வந்து பேசுறாங்கன்றாங்க, அது உண்மைதான், இவங்களே தான் வந்து பேசுனாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அவங்களுக்கு அந்த நம்பிக்கை ஏன் வந்தது?
ஏன்னா அவங்க சொல்றது எல்லாமே இவங்க வீட்ல நடக்கிறது, அவங்க வீட்ல என்னென்ன நடந்துச்சு எல்லாம் சொல்றாங்க. இனிமே ம் ஃபியூச்சர்ல நடக்க போறதும் சொல்றாங்க. ம் எல்லாமே நம்புற மாரியே அவங்க சொல்றாங்க. அதனால அவங்க மேல சந்தேகம் வர்றதில்ல. அவங்களும் சந்தேகம் நம்புறாங்க. வருதுல்ல. அவங்க சொன்னபடி நடக்கவும் செய்யுது. செய்யுது, புரியுதுங்களா? அதுதான் முக்கியமான விஷயம். ம். சொன்னபடி நடக்கவும் செய்யுது அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம். ம். அப்ப இங்க பார்த்தோம்னா நம்ம ஒரு சில காரியங்கள் இதுல ஜென்ரலா போட்டு வச்சிருக்கோம், முக்கியமான விஷயங்கள். அதாவது எந்த அளவுக்கு அவங்க நம்புறாங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து மரித்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்னு கேட்டா அதை தெளிவா ம். சொல்றாங்க. நான் இங்க ம். போனேன், இந்த மாதிரி ஆச்சு, இப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி இறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி இறந்தாங்கன்ற விஷயத்த எந்த குறி சொல்றவங்க போய் கேட்டாலும், யாராவது வந்து இந்த மாதிரி எழுப்பி பேசணும் அப்படின்னு சொன்னாலும், அவங்க சொல்லும் ம். போது எப்படி இறந்தீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா தெளிவா கரெக்டா சொல்றாங்க. போய் பார்த்தா அதே மாதிரி அந்த இடத்துல பாடி கடந்ததெல்லாம் கடந்திருக்கு. அந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. 2வது விஷயம் என்னன்னா, குடும்பத்துல இருக்க சில ரகசிய விஷயங்கள் அத கூட கரெக்டா சொல்லுவாங்க. ம். உதாரணத்துக்கு பசங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்காது. வெறும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ள தெரிஞ்ச ஏதாவது ஒரு விஷயமா இருக்கும். இல்ல அவங்க திருமணமாயி முதல் போன இடமா இருக்கும். அது வேற யாருக்கும் தெரிஞ்சிருக்க கூட தெரிஞ்சிருக்காது. அந்த மாதிரி சில காரியங்கள வந்து அதாவது நெறைய பேர் வந்து இதுல நம்பிக்கை இல்லாம போறவங்க, அப்ப அது உண்மைதானான்னு செக் பண்றதுக்கு ஏதாவது அவங்களுக்கும் அந்த மரித்தவருக்கும் உள்ள தனிப்பட்ட ஒரு விஷயம் வேற யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அந்த விஷயத்த கேட்டா அத துல்லியமா கரெக்ட்டா இப்படி போனோம், இந்த இடத்துல இப்படி இருந்துச்சு, நம்ம பார்த்தோம், வச்சோம்ன்னு அந்த பழகுன எல்லா விஷயத்தையும் அக் ஒரு எழுத்து பேசுறாம கரெக்ட்டா சொல்லுவாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வருது. ஓகே. அப்ப குடும்பத்துல இருக்கக்கூடிய அது இண்டிவிஜுவலா 2 பேருக்கு நடுவுல இருக்கக்கூடிய சில ரகசிய விஷயங்கள கேட்கும்போது கூட, அதையும் துல்லியமா சொல்றாங்க. அப்ப அது வந்து மரித்தவர்கள் தான் எழுந்து வந்து சொல்றாங்க அப்படின்றதனுடைய நம்பிக்கைக்கு காரணமா இருக்கு. 2வது எல்லா விஷயத்த பற்றியும், அதாவது குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள், வேற எதா இருக்கட்டும், சொத்து விவகாரம் எதா இருக்கட்டும், எத பத்தி கேட்டாலும் அந்த விஷயத்தையும் சொல்லி, அதுக்கு தீர்வு, நீ இந்த மாரி செஞ்சீன்னா, நீ இது பண்ணுவ, இப்படி நல்லா இருப்ப, இந்த மாதிரி இருப்ப, அந்த பிரச்சனை இப்படி இருக்கு, இது சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா விதமான பிரச்சனைகளையும் தெரிஞ்சு பேசுவாங்க. அந்த பிரச்சனைகளுக்குரிய சொல்யூஷனையும் குடுப்பாங்க. நெறைய காரியங்கள வந்து அவங்களுக்கு உண்மைகள் எல்லாம் எடுத்து சொல்ற மாரி சொல்லுவாங்க. இப்ப இதெல்லாம் ஒரு சில பாயிண்ட் இருந்தாலும், அத விட முக்கியமா சில இடத்துல நடக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மரித்தவரனுடைய அதே குரல், மரித்திருக்காங்களே அவங்க குரல்லயே பேசுவாங்க. அதே பாணியிலேயே பேசுவாங்க. அப்ப எந்த வாய்ஸ் அவங்களுக்கு இருந்துச்சோ, எந்த மாடுலேஷன் மாரி அவங்க பேசுவாங்களோ, அதே தொனியில இன்னொருத்தர வந்து நிக் நேம் வச்சு கூப்பிடுற மாரி இருக்கு அப்படின்னா, வேற யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. வீட்டுக்குள்ள ஒரு வேற ஏதாவது நிக் நேம் வச்சு கூப்பிடுவாங்க. அந்த நேம் வச்சே பேசுவாங்க. அந்த மாடுலேஷன்ல பேசுவாங்க. சோ அப்ப இந்த மாதிரி எல்லாம் பேசுறனால, ஜனங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை என்னது, ஆமா குறி சொல்றவங்கள வந்து செத்தவங்க வந்து குறி சொல்றவங்க கூப்பிடும்போது, அவங்க மேல வந்து அவங்க மூலமா காரியங்கள சொல்றாங்க அப்படின்ற நம்பிக்கை வந்து 100% எல்லாருக்குமே வந்துருது. அத கேட்கிறவங்களுக்கு, அத நம்பி போய் கேட்கிறவங்களுக்கு. கரெக்ட்டா? ம். உதாரணத்துக்கு ஆக்சுவலா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச த என் தம்பி முறை அவங்க வந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சொன்னாங்க, இந்த அவங்களுக்கு வந்து இந்த கடவுள் நம்பிக்கையும் ரொம்ப ஜாஸ்தியா கிடையாது. இல்ல கடவுள் மறுப்புன்றதும் அப்படி கிடையாது. சும்மா அவங்க பாட்டுக்கு நாமினலா இருப்பாங்க. சாமிக்கும் பயம் கிடையாது, பேய் ஒண்ணும் அப்படியெல்லாம் இல்லன்ற மாரி அந்த மாரி போயிட்டு இருப்பாங்க டைப்ல இருந்துச்சுங்களேன். சோ அவங்க வந்து சொல்லும்போது, அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து கூட இருந்து எல்லாம் இது பண்ணிட்டு கிளம்பி போனாரு, இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க வீட்ல குறி சொல்லி குறி கேட்கிறவங்கள கூப்பிட்டு கேட்கறாங்க. அவர் வந்து கடைசியா நாங்க என்ன பேசிட்டு இருந்தோம், எங்க இருந்தோம் எல்லாத்தையும் சொல்லி அதுக்கப்புறம் எப்படி மரணிச்சாரு, செத்தாரு அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லும்போது, என்னால நம்பாமயே இருக்க முடியல. எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, பேசாத நம்பிக்கை கிடையாது. ஆனா அத கேட்கும்போது அதுக்கு மேல அத நம்பாம இருக்க முடியல. ஏன்னா அவ்ளோ ரியலிஸ்டிக்கா அப்படியே தான் சொல்றாரு. அதனால நிச்சயமா அவர் தான் வந்திருக்கிறாரு. அதுவரைக்கும் எனக்கு கன்ஃபார்மு. ஆனா அது எப்படி செஞ்சாங்க அந்த மாரிலாம் இல்ல. ஆனா அதுவரைக்கும் கன்ஃபார்ம் அப்படின்றாரு. அப்போ இந்த அளவுக்கு தெளிவா ஒரு விஷயம் சொல்லுது. இப்ப நம்ம வந்து சரி செத்தவங்க எழுந்துச்சு வர முடியாது அப்படின்றத ஒரு விஷயத்த வச்சு நம்ம சொல்றோம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னும்போது, இன்னைக்கும் வந்து மரித்தவர்கள் பேசுறாங்க. மரித்தவர்கள் வந்து பேசும்போது, அவங்க ஒண்ணு அந்த விஷயம்லாம் கரெக்ட்டா சொல்றாங்க. தனிப்பட்ட முறையில அவங்க தான் அது அப்படின்றதுக்கு கன்ஃபர்மேஷன்ல அந்த ரகசியங்கள் சொல்றதா இருக்கட்டும், குடும்பத்தின் பிரச்சனைகள பேசுறதா இருக்கட்டும், அந்த நிக் நேம் வச்சு பேசுறதா இருக்கட்டும், அதே குரல், அதே மாடுலேஷன்ல பேசுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வச்சு இன்னைக்கும் வந்து பொதுவா 90% ஆஃப் மக்கள் நம்புறது என்ன அப்படின்னா, குறி சொல்றதுன்றது உண்மை. மரித்தவர்கள் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இத வச்சு சாமுவேல் வந்து ஏன் வந்திருக்க கூடாது? இதுல ஏன் குழப்பம் இருக்கு? பைபிள் தெளிவா தான் சொல்லுது.
சாமுவேல் வந்தாரு, எழுப்ப சொன்னாரு, எழுப்பியாச்சு. எழுப்பி வந்து சாமுவேல் தான் டைரக்டா பேசியிருக்காரு. பேசினதுல சும்மா சாதாரண கதை பேசல, அங்க தீர்க்க தரிசனமும் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இதுல என்ன குழப்பம் இருக்கு? இது குழப்பமே கிடையாது, சாமுவேல் தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான முடிவுல ஒரு குரூப் ஆஃப் டீச்சிங்ல இருக்கிறாங்க. இது வரைக்கும் புரியுது இல்லையா? ஏன் அவங்க நம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது சாமுவேல் தான் வந்திருக்கிறது அப்படின்றத. ஓகே தானே? இந்த ஸ்பீட்ல போறது புரியுது இல்லையா? ரொம்ப ஸ்பீடா போகல. ஓகே. சோ இப்ப ரெண்டாவது குரூப் ஆஃப் மக்கள் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சவுல் இடத்துல வந்து பேசினது வந்து ஒரு குறி சொல்லுகிற ஆவியை தவிர சாமுவேல் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்புறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்க ஏன் இதை நம்புறாங்க? இது வந்தது சாமுவேல் கிடையாது, இது வந்து ஒரு குறி சொல்ற ஆவிதான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏன் இதை வந்து நம்புறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க சொல்றது என்னன்னா, இது வேத சத்தியத்திற்கே புறம்பா இருக்கு. பைபிள்ல போட்டிருக்கலாம், சாமுவேல் வந்தாரு, சாமுவேல் பேசினாரு, அதற்கு அவர் சாமுவேல் சொன்னாரு, தேவன் என்னை கொண்டு சொன்னபடின்னு சொன்னாரு, ரைட், அது பைபிள்ல இருக்கு. உலகத்துல இருக்க எல்லாருமே நம்புறாங்க, குறி சொல்றவங்க கிட்ட ஆவி வந்து பேசுது, அது அவங்கள மாதிரியே பேசுது, அது என்ன வேணா இருக்கட்டும். ஆனா நாங்க நம்ப மாட்டோம், அது வந்து சாமுவேல் தான். ஏன் அப்படின்னா, வேத சத்தியத்திற்கு இது புறம்பா இருக்கு, எதிரா இருக்கு அப்படின்றாங்க. என்ன, எப்படி வேத சத்தியத்திற்கு புறம்பா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம நிறைய வசனங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கோம். வசனம் பார்க்கும்போது சும்மா இது மட்டும் சொல்றேன். அதாவது அவங்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, மரித்தவர்கள் மரித்து விட்டார்கள், இறந்தவங்க வந்து இறந்துட்டாங்க, அதுக்கு மேல வரப்போதில்ல. அவங்க எப்ப வருவாங்கன்னா, உயிர்த்தெழுதலுக்கு முன்ன அவங்க திரும்பி வர மாட்டாங்க. அப்போ மரித்திருந்தாங்கன்னா தான் அங்க உயிர்த்தெழுதலே நடக்கணும். அவங்க ஏற்கனவே மரித்துட்டு வந்து வந்து உயிரோட வந்து வந்து பேசிட்டு போயிட்டு இருக்காருன்னா, அதுக்கப்புறம் எதுக்கு அங்க உயிர்த்தெழுதல்னு ஒரு விஷயம் தேவை? அப்ப உயிர்த்தெழுதல்னு ஒரு தேவை இருக்கு அப்படின்னாலே, அங்க உயிர்த்தெழுதல் வேணும் அப்படின்னாலே, மரணம் என்பது நிச்சயமான ஒரு பதிவு. அப்ப மரித்து இருந்தாதான் அங்க உயிர்த்தெழவே முடியுமே தவிர, அப்பப்போ போயிட்டு போயிட்டு வர மாதிரி இருக்கிறதுக்கு உயிர்த்தெழுதலே தேவையில்லை. அவங்க பாட்டுக்கு அப்பப்போ வந்து வந்து போயிட்டு இருக்காங்களே, அப்ப அந்த இதுக்கு அவசியமே இல்லை. அதனால யாருமே மரித்தவர்கள் உயிர்த்தெழுதல் வர்ற வரைக்கும் திரும்பி வர மாட்டார்கள். அவர்கள் மரித்து அந்த மரித்த நிலைமையிலே தான் இருப்பார்கள் அப்படின்றது முதலாவது. அவங்க வேதத்தினுடைய சத்தியத்தின் அடிப்படையில, அந்த அடிப்படையில அவங்க வந்து நிச்சயமா இது வந்து சாம்பல் இப்படி வந்திருக்க முடியாது, நடுவில் எழுந்து உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடி இப்படி இவங்க வந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்றது. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள்னு சொல்லும் போது அதுல சாமுவேல் மட்டும் விதிவிலக்கல்ல, சாமுவேலுக்கும் ஒன்றுமே தெரியாது. அப்போ மேல வந்து இப்ப சவுல் வந்து ஒரு குறி சொல்ற ஸ்திரீ கிட்ட வந்து கேட்டிருக்காரு. அந்த குறி சொல்ற ஸ்திரீ நம்மளை எழுப்பியிருக்காரு. இங்க சாமுவேல் சவுல் வந்து பிரச்சனையில இருக்காரு, அவருக்கு என்ன வார்த்தை வேணும்னு தெரியல, நம்ம போய் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு வருவோம் அப்படின்ற காரியங்கள் எதுவுமே வந்து அவருக்கு தெரியாது. ஏன்னா மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். இந்த பூமிக்கு சூரியனுக்கு என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இது வந்து வேத சத்தியம். அதனால அங்க சாமுவேல் வந்திருக்க முடியாது அப்படின்ட்டு. அதுக்கும் மேல ஒரு படி மேல போய் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வசனத்தின் அடிப்படையில் அவர்கள் பெயர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறதுன்னு இருக்கு. அப்போ சாமுவேலுக்கு அவர்தான் சாமுவேல்னே தெரியாது. அப்ப அவர் தீர்க்கதரிசி, நான் ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசியா இருந்தேன் அப்படின்ற விஷயம் வந்து எப்போ வரைக்கும் அவருக்கு தெரியும்னா, அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் தான் தெரியும். அவர் மரித்த பிறகு அவர் வந்து மரித்து விட்டார், அவருக்கு அவருடைய பெயர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ வந்து சாமுவேலை எழும்பி வர சொல்லணும்னு சொல்லிட்டு சாமுவேலை எழுந்துச்சு வா அப்படின்னும் போது, நான் தான் சாமுவேல் அப்படின்றதே அவருக்கு தெரியாத ஒரு நிலைமையில இருப்பாரு. அதுதான் மரணம்ன்றதே. அப்ப அந்த இடத்துல இருக்கும்போது அவர் எப்படி எழுந்து வர முடியும் சாமுவேல்? அதனால இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. அப்ப நமக்கு புரியறதுக்காக ஒரு 2-3 விஷயங்கள் போட்டிருக்காங்க. அது இது வந்து இப்ப நம்ம சொல்றது எல்லாமே வந்து பொதுவா கிறிஸ்தவத்துல பெரிய பெரிய டீச்சர்ஸ் இருக்காங்க, தியாலஜியன்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க ஒரு டீச்சிங் செட் ஆஃப் டீச்சிங் புடிச்சிருக்காங்க. இது ஓகே, இது கரெக்ட், இது கரெக்ட்னு. அப்படி அவங்க வச்சிருக்கிற டீச்சிங்ல ஒரு கூட்டத்தார் வந்து இது சாமுவேல் தான் அப்படின்னு சொல்லி டீச் பண்ற பிரசங்கியார்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட பிரசங்களும் யூடியூப்ல கூட இருக்கு. ரெண்டாவது இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. அவங்க சொல்ற பாயிண்ட்ஸ்ல இதெல்லாம் ஒரு சில காரியங்கள் இருக்கு. ரெண்டாவது இது மட்டும் இல்ல, இவங்களும் ஒரு 2 பாயிண்ட் இருக்கலாம். ரெண்டாவது வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த செய்தியா இருக்கட்டும், இந்த தீர்க்க தரிசனமா இருக்கட்டும், இந்த 16வது அதிகாரத்து வசனத்துல இருந்து 19வது வசனம் வரைக்கும் சொன்ன எல்லா காரியத்தையும் ஏற்கனவே சாமுவேல் உயிரோடு இருந்த போது சொல்லிய விஷயம்தான்.
அதுல புதுசா ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே ஏற்கனவே சொன்னதுதான் அப்படின்றாங்க. இதுல வந்து ஒரு சின்ன மாறுபாடான கருத்து இருக்கு. அதுல எல்லாமே சொன்னது இது வந்து நான் சொல்றது வந்து ஏற்கனவே நிறைய பேர் இந்த தாட் ஆஃப் டீச்சிங்ல இருப்பாங்க இல்லையா, அவங்க சொல்றது வந்து அங்க சொல்லப்பட்ட எல்லாமே ஏற்கனவே சாமுவேல் சொன்னதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுல சாமுவேல் சொல்லாத, உயிரோடு இருந்தப்ப சொல்லாம இருந்து இந்த குறி சொல்லுகிற இல்ல அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ கூப்பிட்டு வந்து சொன்னதுல ஒரே ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா என்னன்னா, நாளைக்கு நீயும் உன்னுடைய குமாரனும் என்னோடு கூட இருப்பீர்கள், குமாரனும் என்னோடு கூட இருப்பீர்கள்னு சொன்னது. அப்ப அந்த ஒரு விஷயம் புதுசா சொல்லப்பட்டது, அதுவும் நடந்துச்சு. அப்ப அது எப்படி அப்படின்றத நம்ம உள்ள போகும்போது இன்னும் மேபி இந்த வாரம் இல்ல அடுத்த வாரம் கூட நம்ம பார்க்கலாம். அதை உள்ள எப்படி அந்த இதுல போய் படிக்கும் போது டீட்டெயிலா தெரியும். இப்ப வந்து அது இல்லாம மற்ற சொன்ன விஷயங்கள், அது வந்து அவங்க சொல்றது வந்து எல்லாமே ஏற்கனவே சாமுவேல் சொன்னதுதான் அப்படின்றாரு. சோ அப்ப சாமுவேல் எங்க சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, மற்ற காரியங்கள்லாம் நிறைய நம்ம 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 15வது அதிகாரம் இதெல்லாம் எடுத்து பார்த்தா ஃபுல்லா அதை பத்தி தான் இருக்கு. இதுல ஷார்ப்பா இருக்கக்கூடிய அந்த கரெக்டான ஒரு 2 வசனத்தை மட்டும் நம்ம படிக்கலாம். முதல் வசனம் வந்து 1 சாமுவேல்ல 13வது அதிகாரத்துல 14வது வசனம். 13வது அதிகாரத்துல 14வது வசனம். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். இப்ப இந்த இதுலயே பார்த்தா இது 13வது அதிகாரத்துல சாமுவேல் தீர்க்கதரிசி உயிரோடு இருந்தப்ப சொல்றாரு, இப்போதும் உம்முடைய ராஜ்யம் நிலை நிற்காது அப்படின்றாரு. ஒண்ணு. ரெண்டாவது, கர்த்தர் வந்து அதை வேற ஒருத்தருக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்க தரிசனத்தை ஏற்கனவே சொன்னது. இதைதான் வந்து அங்க கோட் பண்றாரு அப்படின்ட்டுன்னு. அதே மாதிரி 15வது அதிகாரத்துல 28வது வசனம். 15வது அதிகாரத்துல 28வது வசனமும். அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். ஓகே, அப்ப இந்த 2 வசனத்திலையும் என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா, உம்முடைய ராஜ்யம் கிழிக்கப்பட்டுச்சு, நிலை நிற்காது, அந்த ராஜ்யம் வந்து வேற ஒருத்தருக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே வந்து சாமுவேல் உயிரோட இருந்தப்பயே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். அதனால இதுக்கு புதுசா சாமுவேல் தீர்க்கதரிசி எழுந்து வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அங்க சொல்லப்பட்ட எல்லாமே பழைய தீர்க்க தரிசனங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுல அவங்க சொல்றதுல ஒரு இது மட்டும், அந்த நாளைக்கு நீ என்னோடு கூட இருப்பாயின்னு அந்த ஒரு மரிக்கிறத பத்தி சொல்றது, அது மட்டும் தான் வந்து புதுசா சொன்னது. அதை நம்ம உள்ள போகும்போது அதை டீட்டெயிலா படிக்கலாம். இப்ப அடுத்தது, இப்ப நமக்கு இவ்வளவு இது பார்த்தாச்சு. இது வந்து ஜென்ரலா 2 இதனுடைய கருத்துக்கள் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப இதுல வந்து அது சாமுவேலா அல்லது அங்க வந்தது ஒரு குறி சொல்லுகிற ஆவியா? இதுலயும் வந்து அந்த சொல்லக்கூடிய அந்த தியாலஜியன் குரூப்ஸ்ன்றாங்க இல்லையா, அவங்களுடைய கருத்துக்கள்ல இன்னொரு ஒரு விதமும் சேர்த்து சொல்றாங்க அவங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டையும் சேர்த்து நம்ம இதுலயே பார்த்துடலாம். அப்ப முதல் விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, சாமுவேல் குறி சொல்லுகிற ஒரு ஸ்திரீ அழைத்த போது, அந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ அழைத்த போது சாமுவேல் தான் மரணத்துல இருந்து எழுந்து வந்தாரு. ஏன்னா வசனம் தெளிவா இருக்கு, சாமுவேல் வந்தாரு, சாமுவேல் பேசினாரு, சாமுவேல் சொன்ன தீர்க்க தரிசனம் அது நிறைவேறிடுச்சு. ரெண்டாவது, இன்னைக்கு சாமுவேல் சொன்ன தீர்க்க தரிசனம் அவர் அப்பதான் சொல்ல தீர்க்க தரிசனம், அவர் அங்கிருந்து மரித்ததுல இருந்து வந்து அவர் சொன்ன தீர்க்க தரிசனம். அதனால அது சாமுவேல் தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில குரூப் சொல்றாங்க, நம்புறாங்க ஒரு சில டீச்சிங்ல. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, அப்போ ஒரு குறி சொல்ற ஸ்திரீ வந்து எழுப்புனா தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் எழுந்து வந்துட முடியுமா? ஒரு கேள்வி வருது இல்லையா? அவ ஒரு அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ, அந்த ஸ்திரீ எழுப்புறனால தேவனுடைய தீர்க்கதரிசியா இருக்கிற சாமுவேல் எழுந்து வந்துட முடியுமா? ஒருவேளை தேவனுடைய ஜனம் இல்லாம இன்னைக்கு எல்லாரும் குறி சொல்றவங்களாம் உண்மையிலேயே அந்த ஆவியை கூட எழுந்து வர வைக்கலாம், மரித்தவர்கள் எழுந்து வர வைக்கலாம். ஆனா தேவனுடைய தீர்க்கதரிசி எப்படி எழுந்து வர வைக்க முடியும்? அதே வந்து ஒரு புறஜாதியா இருக்கலாம், இல்ல தேவனற்ற ஜனமா இருந்தா கூட அவங்களை எழுந்து வர வைக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா சாமுவேல் தீர்க்கதரிசி எழுந்து வர வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பே கிடையாது
அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அங்க வந்தது என்னமோ சாமுவேல் தீர்க்கதரிசி தான் அப்படின்றாங்க. அப்ப அவங்க சொல்ற காரணம் என்ன அப்படின்னா எனக்கு ரொம்ப அபத்தமா இருந்துச்சு. நான் பார்த்து கேட்கும் போது அந்த டீச்சிங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, குறி சொல்ற ஒரு ஸ்திரீ அழைத்த போது தேவனே சவுலை எழுப்பி வர செய்தார். சாமுவேலை எழுப்பி வர செய்தார். அப்போ குறி சொல்ற ஸ்திரீ வந்து அங்க சாமுவேலை எழுப்பும் போது தேவன் என்ன பண்றாரு? ஏன்னா அந்த குறி சொல்ற இல்ல அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீக்கு அந்த பவர் கிடையாது. மரித்தோரை எழுப்புறதுக்கு, அதுவும் தேவனுடைய தீர்க்கதரிசி எழுப்புறதுக்கான பவர் கிடையாது. ஆனா சவுலுக்கு அந்த வார்த்தை கொடுக்க வேண்டும். அவன் இன்னைக்கு சாவ போற அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை அவனுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தேவனே ஒரு எக்ஸப்ஷன் கேஸா சாமுவேலை எழுப்பி கூட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எக்ஸப்ஷனல் கேஸ் அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்ற உதாரணம் என்னன்னா, எல்லா மனுஷரும் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்குன்னு வசனம் இருக்கு. அப்ப எல்லா மனுஷனும் மரிக்கணுமா மரிக்க கூடாதா? மரிக்கணும். எல்லாரும் மரிக்கணும்ன்றது வந்து எழுதப்பட்ட விதி. ஆனா ஏனோக்கும் எலியாவும் விதி விலக்குகள். நம்ம இதுக்கு அடுத்த டாபிக் அதான் பார்க்க போறோம். ஏனோக்கும் எலியாவும் மரித்தார்களா, அப்படியே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்களா, இன்னைக்கு அவங்க பரலோகத்துல இருக்காங்களா, இல்ல மரிச்சு பரலோகத்துக்கு போனாங்களா என்னன்றது நம்ம இதுக்கு அடுத்த டாபிக் அது மோஸ்ட் ப்ராபபிலி அதான் எடுப்போம்னு நினைக்கிறேன். இப்ப அவங்க சொல்றது வந்து என்னன்னா எக்ஸப்ஷன், ஒரு விதிவிலக்கு. அப்ப ஒரு விதிவிலக்க தேவன் வந்து ஏனோக்குக்கும் எலியாவுக்கும் விதிவிலக்கு கொடுத்தாரு மரணத்துல இருந்து. அவங்க 2 பேரும் மரிக்கவே இல்லை, அப்படியே பரலோகத்துல போய் ஆண்டவரோட இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க உயிரோட. அப்ப அந்த மாதிரி சாமுவேலுக்கு ஒரு விதிவிலக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம அந்த விதிவிலக்குன்ற அந்த உதாரணத்துக்காக தான் அது சொன்னேன். அது வந்து சரியா தப்பான்றது நம்ம அடுத்த பைபிள் ஸ்டடியில நம்ம பார்ப்போம். ஆனா இன்னைக்கு வந்து அவங்க சொல்ற விதிவிலக்குக்கு கோட் பண்றத அவங்கள கோட் பண்ணி அந்த மாதிரி ஸ்பெஷலான கேட்டகரியில சாமுவேலை தேவனே எழுப்பி கூட்டு வந்தார். எப்ப அந்த குறி சொல்ற ஸ்திரீ வந்து சாமுவேலை கூப்பிடும் போது, அழைக்கும் போது தேவன் அவரை எழுப்பி சாமுவேலை கூட்டு வந்து சவுலுக்கு விரோதமா தீர்க்க தரிசனம் சொல்ல வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிற ஒரு குரூப் இருக்கு. ஸோ இவங்க 2 பேருமே என்ன நினைக்கிறாங்கன்னா சாமுவேல் தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு குரூப் வந்து அந்த அஞ்சனம் பார்த்த ஸ்திரீ கூடும் போது சாமுவேல் வந்துட்டாருன்னு, இன்னொரு குரூப் அது கொஞ்சம் இடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அப்படி அவர் வர முடியாது, ஆனா அந்த கூப்பிட்ட டைம்ல வந்து தேவனற்றவர்களா இருந்தா வந்திருக்கலாம், ஆனா தேவனுடைய ஜனமா இருக்கிறனால அவர் பரிசுத்தவான் ஒரு தீர்க்கதரிசின்றனால தேவன் அவரை எழுப்பி அவருடைய காரியத்தை நிறைவேற்றினாரு, வந்து அந்த விஷயத்தை தீர்க்க தரிசனத்தை சொல்ல வச்சாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. மூணாவது ஒரு இது இருக்கு, அது வந்து ஒரு குறி சொல்ற ஆவி. அங்க சாமுவேலே வரல, பிக்சர்லயே கிடையாது, அது வந்து ஒரு குறி சொல்ற ஆவி அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த குழப்பமான காரியத்துல நம்ம ஏற்கனவே பார்த்தது என்ன அப்படின்னா, ஒரு மெயினா 2 குரூப் தான். ஒண்ணு சாமுவேலா இல்ல குறி சொல்ற ஆவியா அப்படின்றது. இதுல நடுவுல வந்து இவங்க வந்து சாமுவேல் தான், ஆனா அது தேவன் சைட்ல இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்ற ஒரு குரூப் இருக்கிறாங்க. அப்ப சாமுவேல் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் நம்புறாங்க, ஏன்னா வசனம் தெளிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வசனம் தெளிவா இருக்கு அப்படின்றது எதை சொல்றாங்கன்னா, எழுத்தின்படி லிட்டரலா பைபிள்ல சாமுவேல்னு போட்டிருக்கு. அதனால எப்படி ஏனோக்கும் எலியாவும் மரிக்காம போனாங்களோ அந்த மாதிரி சாமுவேல் வந்து மற்றவங்களாம் உயிர்த்தெழாம வந்துருக்கலாம், சாமுவேல் மட்டும் உயிர்த்தெழுந்து வந்து தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு போயிருக்காரு. அது எழுத்தின்படி இருக்கிறதுனால அங்க சாமுவேல் தான் போட்டிருக்குன்றனால சாமுவேல் தான் அப்படின்ட்டு ஒருத்தர் நம்புறாங்க. மற்றவங்க எப்படி நம்புறாங்க அப்படின்னா, இல்ல அது சாமுவேல் கிடையாது, அது ஒரு குறி சொல்ற ஆவிதான் அப்படின்னு நம்புறாங்க. ஏன்னா இது வேதத்துல வேத சத்தியத்தின்படி தவறா இருக்கு. அதாவது அதனுடைய டீச்சிங் படி, அதனுடைய ட்ரூத், அந்த உண்மை சத்தியம், அந்த டீச்சிங் வேதத்தினுடைய எப்படி அந்த டீச்சிங் இருக்கோ அதுக்கு விரோதமா இருக்கு. அதனால இப்படி பைபிள்ல வந்து டீச்சிங் மாற முடியாது, அந்த டீச்சிங் சத்தியத்துக்கு விரோதமா வராது. அதனால இது வந்து சாமுவேலே கிடையாது, இது வந்து ஒரு குறி சொல்ற ஆவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இப்ப இவ்வளவு நேரம் இதை ஏன் நம்ம படிக்கிறோம் அப்படின்றதுக்கான இன்ட்ரோ இதாச்சு. இப்ப அந்த தெளிவா புரியுது இல்லையா? 2 இது ஏன் இவ்வளவு குழப்பம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தர் சாமுவேல் தான் வந்ததுன்றாங்க, ஆனா அந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ எழுப்பும் போதே வந்தாச்சுன்னு. இன்னொருத்தர் சொல்றாங்க இல்ல சாமுவேல் தான் வந்தது, ஆனா அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ வந்து தேவனுடைய தீர்க்கதரிசி எழுப்ப முடியாது, தேவனை எழுப்பி சவுலுக்கு ஒரு தீர்க்கதரிசி சொல்றதுக்காக எழுப்பி அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. வேற சிலர் வந்து இல்ல இது வந்து ஒரு குறி சொல்ற ஆவி அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதை வந்து நம்ம தெளிவா ஸ்டடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இது மொத்த சம்பவத்தையும் இப்ப நம்ம படிக்க ஆரம்பிப்போம். இவ்வளவு நேரம் முடிச்சது இன்ட்ரோ. இப்ப அந்த மொத்த சம்பவத்தையும் நம்ம படிக்கணும் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் நம்ம சவுல் என்ன சூழ்நிலையில இருக்கான், சவுலினுடைய நிலைமை இப்ப என்ன
அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது பாயிண்டா போனா ஈஸியா படிச்சு புரிஞ்சுக்கலாம். ஸோ முதல் விஷயம் வந்து அந்த 28வது அதிகாரமே எடுத்து வச்சுங்க. அதுல முதல் வசனம் 28:1 சாமுவேல் 28:1. அந்நாட்களிலே பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண தங்கள் சேனைகளை போருக்கு கூட்டினார்கள். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை நோக்கி, நீயும் உன் மனுஷரும் எவ்விதத்திலும் என்னோட கூட யுத்தத்துக்கு வர வேண்டும் என்று அறிய கடவாய் என்றான். ஓகே. ஸோ இப்ப இதுல வந்து நமக்கு மெயினா மேல இருக்க ஃபர்ஸ்ட்ல இதான் வந்து தேவையானது. அந்நாட்களிலே பெலிஸ்தியர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண தங்களை சேனையை போருக்கு கூட்டினார்கள் இருக்கு. அப்போ இப்ப நமக்கு என்ன சுச்சுவேஷன் தெரிஞ்சிருச்சு. ஒரு போர் யுத்தம் வருது, எல்லாரையும் கூட்டி சேர்க்கிறாங்க. யாரு? பெலிஸ்தியர்கள். அப்ப பெலிஸ்தியர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் ஒரு யுத்தம் நடக்க போகுது. அதுக்கு இஸ்ரவேலுக்கு விரோதமா வந்துட்டாங்க, கூட்டம் கூடிட்டாங்க. ஓகே. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா பழைய ஏற்பாட்டுல வந்து ஒரு போருக்கு போகணும் எதுனாலுமே வந்து ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க. தீர்க்கதரிசிகள் மூலமா பதில் வரும். இதுக்கு போலாமா, இதுக்கு செய்யலாமா, இது என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு கேட்டு கேட்டு செய்யற ஜனமா இருந்துச்சு இஸ்ரவேல் ஜனம். ஸோ அந்த மாதிரி டைம்ல இப்ப வந்து போர் சூழல் சூழ்ந்தாச்சு. இப்ப அடுத்தது 3வது வசனம் படிங்க. சாமுவேல் இதற்கு முன்னமே மரித்து போனான். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்கு துக்கம் கொண்டாடி அவன் ஊராகிய ராமாவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டான். ஓகே. இப்ப நம்ம ஏற்கனவே யோனா படிக்கும் போதே பார்த்தோம். லீனியரா எழுதிட்டே வர்றது ஒண்ணு, அப்படியே தொடர்ச்சியா எழுதிட்டு வர்றது ஒண்ணு, இன்டர்லீனியரா வர்றதுன்ற மாதிரி பார்த்தோம். இப்ப அதே மாதிரிதான் இங்கேயும் எழுதப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா இப்ப கேள்வி என்னன்னா, இந்த முதல் வசனத்துல பாக்குறோம் பெலிஸ்தியர்கள் வந்து யுத்தத்திற்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 3வது வசனத்துல என்ன இருக்கு? சாமுவேலுடைய மரணத்தை குறிச்சு பேசுது. மரணத்தை குறிச்சு, சாமுவேலுடைய மரணத்தை குறிச்சு. ஆனா அது அப்ப நடந்துச்சா? இல்ல. என்ன போட்டிருக்கு? சாமுவேல் இதற்கு முன்னமே மரித்து போனான். அப்ப சாமுவேல் இதுக்கு முன்னமே மரித்து போனான் அப்படின்னும் போது எப்ப மரித்து போனான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது வந்து 25வது அதிகாரத்துல வருது. அத முதல் வசனம் மட்டும் படிச்சிடலாமே. 25:1 முதல் வசனம். சாமுவேல் மரணம் அடைந்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் கூடி வந்து அவனுக்காக துக்கம் கொண்டாடி ராமாவில் இருக்கிற அவனுடைய வளைவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். தாவீது எழுந்து பாரான் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போனான். ஓகே. இதுல வந்து அவனுடைய வளவிலே அடக்கம் பண்ணினார்கள், அவனை அடக்கம் பண்ணினார்கள் இருக்கு இல்லையா? எனக்கு இந்த வார்த்தை புதுசா இருந்துச்சு. உங்களுக்கு தெரியுமா வளவிலேனா? அதாவது அவனுக்கு சொந்தமான இடம். ஏன்னா இது வந்து இப்ப புது டிரான்ஸ்லேஷன்ல பார்க்கும்போது இங்கிலீஷ்ல வந்து ஹவுஸ் இருக்கு. இங்கிலீஷ்ல வந்து ஹவுஸ் இருக்கு அவனுடைய வீடு. புது டிரான்ஸ்லேஷன்ல எல்லாம் வந்து வீடுன்னு இருக்கு. அப்ப இது வந்து வீடுன்ற வார்த்தைக்கு தானா அப்படின்றது தெரியல. எடுத்து பார்த்தாலும் வீடுன்றதா இருக்கு. ஆனா தமிழ் பைபிள்ல மட்டும் ஏன் வளவிலே அப்படின்னு போட்டிருக்காங்கன்னு தெரியல எனக்கு. ஆனா இது வந்து ஒருவேளை அந்த பழைய தமிழா என்னன்ட்டுன்னு, அதனால இது எனக்கு புதுசா இருந்ததுனால சரி உங்களுக்கும் தெரிஞ்சுக்கும். அது வீட்டிலேன்றதுதான் அந்த வார்த்தை வருது. ஆக்சுவலா வளவுன்றது வந்து அவனுக்கு சொந்தமான இடம் அப்படிதான் மீனிங். அது நிலமா வீடான்றது இல்ல, அவனுக்கு உரிமையான ஒரு இடம், அவனுக்கு சொந்தமான இடம். ஆக்சுவலா அந்த ஒரிஜினல் லாங்குவேஜ்ல பார்த்தா அவனுடைய வீடுன்ற மாதிரி தான் வருது. மற்ற இதுல இங்கிலீஷ்ல வீடுன்னு போட்டிருக்கு. புது டிரான்ஸ்லேஷன்கள்லாம் இந்த என்ன ஐஆர்எஸ் டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கு, அதுல எல்லாம் வந்து வீட்டிலே அப்படின்றது தான் இருக்கு. சோ இங்க வளவிலேன்னு போட்டிருக்கு. ஓகே. சோ இப்ப சாமுவேல் மரணம் அடைந்தான், எல்லாம் சேர்ந்து துக்கம் கொண்டாடி அவனை ராமாவிலே அடக்கம் பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 25வது அதிகாரத்திலேயே வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து இங்க வந்து சொல்ல வர்றாரு. அப்ப இப்ப கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 3வது வசனத்துல சாமுவேல் இதற்கு முன்னமே மரித்து போனான் அப்படின்ற விஷயமும், இஸ்ரவேலர் அவனுக்கு துக்கம் கொண்டாடி அதெல்லாம் வருது. அப்புறம் சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களே குறி சொல்லுகிறவர்களும் தேசத்தில் ஏறாதபடி துரத்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 28வது அதிகாரத்தினுடைய கான்டெக்ஸ்டே வந்து அந்த போர் வந்து பெலிஸ்தியர்கள் வந்து யுத்தம் செய்ய வந்துட்டாங்க, அங்க இருக்கிறாங்க. இப்ப அதுக்கு நடுவுல இந்த 3வது வசனம் எதுக்காக எப்பயோ 25வது அதிகாரத்துல மறிச்ச சாமுவேலை குறித்து ஏன் இப்போ வருது? இந்த அஞ்சனம் பாக்குறதுக்காக இல்ல. சாமுவேல் ஏன் வருது? இந்த சாமுவேல் அஞ்சனம் பார்க்க போறது இல்ல. இல்ல சவுல் அஞ்சனம் பாக்குறதுக்காக அவன் இறந்துட்டான்றத சொன்னாதான் அந்த அவன் ஆவியை எழுப்பி குறி கேட்க போறாங்க, அதுக்காக. ஓகே. அப்போ இந்த கான்டெக்ஸ்ட்ல இந்த 3வது வசனம் என்ன அப்படின்னா ஒரு கீ. அது வந்து
பிராக்கெட்ல போடுற மாதிரி. அதாவது பெலிஸ்தியர்கள் யுத்தத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப சவுலுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சாமுவேல் இதுக்கு முன்னாடியே மரித்து போயாச்சு அப்படின்னா, தேவன் தந்து போய் என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசி கிட்ட கேட்கறதுக்கு, யுத்தத்தை குறிச்சு கேட்கறதுக்கு சாமுவேலுக்கு யாரும் இல்ல, முன்னமே மரித்து போயிட்டார். அப்போ அதே மாதிரி சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்திலே இராதபடிக்கு துரத்தி விட்டான்னு இருக்கு அந்த 3வது வசனத்திலே. அது எப்ப நடந்திருக்கு? அதுவும் அப்ப முன்னாடிதான் நடந்திருக்குன்னு புரியுதா? அந்த டைம்ல நடக்கல, ஏற்கனவே நடந்துச்சு. அப்போ சவுல் எப்ப அந்த அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் துரத்தி விட்டுருக்கான்? சாமுவேல் மரித்த பிறகா இல்ல அதுக்கு முன்னாடியேவா? முன்னாடியே. ஏன்னா எப்ப இஸ்ரவேலின் ராஜாவா சவுல நியமித்தாரோ ஆண்டவர், அந்த டைம்ல தேவனுடைய ஆவி அவனோட இருந்துச்சு. அந்த டைம்ல அவன் வந்து தேசத்துல இருக்க இல்லாதபடி அஞ்சனம் பார்க்கலையும் குறி சொல்லுகிறவங்களையும் எல்லாரையுமே துரத்தி விட்டுருக்கான். சோ அப்ப இந்த 3வது வசனம் வந்து அப்ப நடந்த ஒரு சம்பவமும் கிடையாது, இந்த கான்டெக்ட்ல வரக்கூடிய சம்பவம் கிடையாது. இந்த கான்டெக்ட்ல அவனுடைய நிலைமை என்னன்றது புரியறதுக்காக போடப்பட்ட வசனம் தான் இந்த 3வது வசனம். அது உங்களுக்கு புரியுது இல்லையா, அந்த டிஃபரன்ஸ் தனியா? சோ அதனாலதான் வேற போர் சம்பந்தமா வந்துட்டு இருக்கும்போது நடுவுல 3வது வசனத்துல மட்டும் இப்ப சாமுவேலும் இல்ல மரித்து போயாச்சு, அடுத்த ஆப்ஷன் என்ன? புறஜாதிகளாம் போய் அஞ்சனம் பார்க்கிறவர்கள்ட்ட கேட்பாங்க, குறி சொல்றவங்ககிட்ட நம்ம என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு கேட்பாங்க, மரித்தவர்கள்ட்ட போய் எழுப்பி கேட்பாங்க. அப்படியும் அங்க தேசத்துல ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இதை புரிய வைக்கிறதுக்காக தான் அந்த 3வது வசனம் இருக்கு. இப்ப அடுத்தது நம்ம 4வது வசனம் படிங்க. பெலிஸ்தர் கூடி வந்து சூனேமிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேலர் எல்லாரையும் கூட்டினான். அவர்கள் கில்போவாவிலே பாளையம் இறங்கினார்கள். ஓகே, இது வந்து நம்ம அப்படியே வச்சு வைப்போம், ஏன்னா இதை வச்சு இன்னும் கொஞ்சம் ஸ்டடி பண்ண போறோம். இப்ப அடுத்த 5வது வசனம் அப்படியே படிங்க. 5வது வசனம். சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான், அவன் இருதயம் மிகவும் தத்தளித்து கொண்டிருந்தது. அப்ப இங்க 2 விஷயம் வருது 5வது அதிகாரத்துல. 5வது வசனம், அந்த வசனத்துல சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்ட போது, அப்ப பெலிஸ்தியர்கள் வந்துட்டாங்கன்னு முதல் அதிகாரத்துல பார்த்தாச்சு, யுத்தத்துக்கு வந்தாச்சு. 4வது வசனத்துல பார்த்தோம், அவங்க சூனேமிலே பாளையம் இறங்கிட்டார்கள் அப்படின்னு சொல்லி 4வது வசனத்துல இருக்கு. இப்ப பாளையம் இறங்கிட்டாங்கன்னா அவங்க வந்து டென்ட் போட்டு எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க வாருக்கு. அந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில இப்ப அவங்கள பார்த்த உடனே 2 விஷயம் நடக்குது அவனுக்கு. ஃபர்ஸ்ட் பயம், என்ன பண்றதுன்னு. அந்த பயம் வந்து பெலிஸ்தியர்களை குறிச்சுன்றதை காட்டிலும் அதுக்குதான் 3வது வசனம் எம்பசைஸ் கொடுக்குது. எதுக்கான பயம் அவனுக்கு? என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப யுத்தத்துக்கு போறதா, போவேணாமா, போனா நான் உயிரோட இருப்பேனா செத்துருவேனா, இது நடத்தலாமா நடத்தக்கூடாதா, என்ன பண்றது அப்படின்றதே தெரியல. அதனால பயம். பெலிஸ்தியர்கள் யுத்தத்துக்கு வந்தாலும் தேவனுடைய வார்த்தை வந்துருந்துச்சுன்னா இல்ல ஏதாவது கர்த்தர் சொல்லியிருந்தாருன்னா அவன் பயப்பட மாட்டான். அப்ப இந்த பயத்திற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க சாமுவேலும் இல்ல, அதுக்கு மேலேயும் வந்து புறஜாதிகள் மாதிரி செய்யலான்னு பார்த்தா அஞ்சனம் பார்க்க குறி சொல்லுகிறவர்களையும் அவனே தேசத்தை விட்டு எல்லாத்தையும் துரத்தி வச்சிட்டான். அப்ப அங்க 2மே கிடையாது. அதனால என்னாச்சு, அவனுடைய இருதயம் வந்து தத்தளிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அவன் பயந்தான் ஃபர்ஸ்ட், அவனுடைய இருதயம் மிகவும் தத்தளித்து கொண்டிருந்தது. அப்ப படபடன்னு ஒரே ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அந்த மாதிரி இருக்கான். ஏன்னா என்ன செய்யறதுன்னு அவனுக்கு தெரியல. இது வந்து அவனுடைய எதுக்காக இவ்வளவு எம்பசைஸ் பண்ணி படிக்கிறோம், அவனுடைய சூழ்நிலை எப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும், அவன் என்ன நிலைமையில இருக்கிறான் அப்படின்றது. அப்ப முதல்ல அவனுக்கு பதில் கிடைக்கலன்றது தெரியுது. அடுத்தது 6வது வசனம் படிங்க. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரீமினாலாவது தீர்க்கதரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. ஓகே, இங்க வந்து நம்ம ஒரு கேள்வி, சவுல் வந்து கர்த்தரிடத்தில் விசாரித்தானா? விசாரிச்சிருக்கான். ஏன்னா தெளிவா கேக்குது. அப்ப அவன் வந்து அதாவது நான் பக்தியா இருக்கிறேன் அப்படின்றதும் இல்ல, இப்ப குறி சொல்றவங்களாம் தேசத்தை விட்டு துரத்தியாச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல, சரின்னு போயிட்டு சவுல் விசாரிச்சிருக்கான். எப்படி விசாரிச்சிருக்கான் அப்படின் போது, சரி விசாரிச்சான். விசாரிச்சப்ப கர்த்தர் ஏதாவது பதில் கொடுத்தாரா? இல்ல. கர்த்தர் அவனுக்கு மறு உத்தரவு அருளவில்லை. அப்ப மறு உத்தரவு அருளவில்லை, பதில் அளிக்கவில்லை அப்படின்னா அங்க ஒரு 3 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு பதில் அளிக்கிறதுல. கர்த்தர் அவனுக்கு மறு உத்தரவு அருளவில்லைன்னு வந்துட்டு, ஆனா அந்த மறு உத்தரவு அருளவில்லைக்கு முன்னாடி ஒரு 3 விஷயத்தின் மூலமா சொல்றாரு. சொப்பனத்தினாலாவது, ஊரீமினாலாவது, தீர்க்கதரிசிகளினாலாவது.
அப்போ தேவன் கம்யூனிகேட் பண்றதுக்கு, பதில் சொல்றதுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு அந்த காலத்துல பயன்படுத்திய விதங்கள்ல 3 விதங்கள் இருந்துச்சு. ஸோ 3 விதத்தையும் அவன் ட்ரை பண்ணியிருக்கான். ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகல. அததான் இங்க சொல்ல வரான். அதாவது சொப்பனத்தினாலாவது ஊரிமினாலாவது தீர்க்கதரிசனம். அப்ப சொப்பனத்தினாலே தேவன் பேசுவார் அப்படின்றது வந்து பழைய பாட்டுல நிறைய பேசியிருக்காரு. நமக்கு பைபிள்ல ப்ரூஃப் இருக்கு சொப்பனத்துல பேசுறது. உதாரணத்துக்கு யோசேப் கிட்ட பேசியிருக்காரு, சொப்பனத்தின் மூலமா அவனுக்கு சொல்லியிருக்க விஷயத்த சொல்லியிருக்காரு. தானியலுக்கு சொப்பனத்தை சொல்லியிருக்காரு. நேபுகாத்நேச்சாருக்கே சொப்பனம் கொடுத்து காரியங்களை குறித்து பேசியிருக்காரு, என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தேவன் சொப்பனங்களின் மூலமாக பேசுகிற காலமா இருந்துச்சு. அப்ப அந்த காலகட்டத்துல அவன் வந்து ஃபர்ஸ்ட் அப்ரோச் அவனுக்கு ஏதாவது சொப்பனம் வருதா, இல்ல அந்த காலத்துல சொப்பனக்காரர்கள்ன்ற மாதிரி இருந்தாங்க. யோசேப் மாதிரி இந்த மாதிரி இதுக்கு சொப்பனம்க்கு விளக்கம் வந்து ராஜாக்கு இந்த மாதிரி நீ போலாம், ஆண்டவர் எனக்கு ஒரு சொப்பனம் கொடுத்தாரு, நீ இந்த இடத்துல இப்படி போகணும் இப்படி போகக்கூடாதுன்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரியும் ஒரு பதிலும் இல்லை. ஆண்டவர்கிட்ட விசாரிக்கும் போது யார் மூலமாவது எனக்கு சொப்பனத்துல பேசுங்களேன் கேட்கும் போது எந்த பதிலும் இல்லை. ரெண்டாவது என்ன போட்டிருக்கு, ஊரிமீனாலாவது அப்படின்ட்டு. இப்ப இந்த ஊரிம்னா என்ன அப்படின்றது தெரியுமா? ஊரிமீனாலாவது அப்படின்றது ஆமா சொல்லுவாங்க தெரியல. சித்தப்பா என்ன சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? அதாவது ஊரிம் தும்மியும் சொல்றாங்க, அதாவது பரிசுத்தம். அந்த இதை வச்சு ஆண்டவர்கிட்ட சமூகத்துல போய் விசாரிக்கிறது. கரெக்ட். அப்போ இதுல ஊரிம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போனோம்னா, பைபிள்ல ஃபர்ஸ்ட் ஊரிம் அப்படின்றது எங்க வருது அப்படின் போது ஊரிம் தும்மியும் அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு வருது. யாத்ராகமம் 28:30. ஏன்னா இன்னைக்கு டேட்ல வந்து நம்ம யாருக்குமே ஊரிம்னா என்னன்னே தெரியாது. அப்ப இது பைபிள் டைம்ல போய் பார்க்கும் போதே அது என்னன்னு புரிஞ்சுக்க முடியுதே தவிர அதை எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அது அந்த காலத்துல அவங்களுக்கு கொடுத்த ஒரு காரியமா இருக்கு. ஆனா நம்ம வந்து இப்ப எப்படி இந்த ஸ்டடி இவ்வளவு டீட்டெயிலா பண்றதுனால அப்ப அந்த ஊரிம்னா என்ன அப்படின்றத பத்தியாச்சும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது தான் இது பண்ணேன். அப்ப ஊரிம் அப்படின்றது வந்து எங்க ஆரம்பிக்குது ஃபர்ஸ்ட் அப்படி சொல்றதுன்னா யாத்ராகமம் 28:30 படிங்க. நியாய விதி மார்பதக்கத்திலே ஊரீம் தும்மீம் என்பவைகளை வைப்பாயாக. ஆரோன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் பிரவேசிக்கும் போது அவைகள் அவன் இருதயத்தின் மேல் இருக்க வேண்டும். ஆரோன் தன் இருதயத்தின் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய நியாய விதியை கர்த்தருடைய சன்னிதானத்தில் எப்பொழுதும் தரித்து கொள்ள வேண்டும். ஏபோத்தின் கீழ் அங்கியை முழுவதும் இள நில நூலால் உண்டாக கடவாய். போதும். அந்த இது மட்டும் நியாய விதி பதக்கத்தில் படிங்க. 32 தலை அது என்ன மாதிரி என்ன பொருள்னு போட்டிருக்காங்க. அது எப்படி போட்டுக்கிறது? தலைமுறைக்கு அதன் துவாரம் அதன் நடுவில் இருக்கவும் அதன் துவாரத்துக்கு நெய்யப்பட்ட வேலையான ஒரு நாடா சுற்றிலும் இருக்கவும் வேண்டும். அது கிழியாதபடிக்கு மார்க்கவசத்தின் ஒரு ஏப்ரன் மாதிரி என்னன்னா அது மார்க்கவசத்துல ஒரு பிரஸ்ட் பிளேட் மாதிரி சொல்லுவாங்க. அந்த மேல இருக்க ஏப்ரன் மேல ஒரு பிரஸ்ட் பிளேட் போட்டு அதுல இந்த கல்லுகள், அதாவது அதனுடைய எபிரேய வார்த்தைக்கு ஊரிம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஷைனிங்கான கற்கள், பளபளன்னு மின்னக்கூடிய அந்த மாதிரி கற்களால சேர்ந்ததுதான் அந்த ஊரிம் அப்படின்னு சொல்ற மாதிரி போட்டிருக்காங்க. அப்ப அந்த ஊரிம்னுடைய முக்கியமான இது வந்து ஆரோனுடைய அப்படின்னு போட்டிருக்கு. அது வந்து ஆரம்பிக்கும் போது ஆரோன்ல வருது. அதுக்கப்புறம் ஆரோனுக்கு அப்புறம் அந்த பிரதான ஆசாரியன், ஆரோனுடைய பிள்ளைகள்ல வரக்கூடிய அந்த பிரதான ஆசாரியன் அந்த ஊரிம் தும்மிம் அப்படின்ற அந்த இதை போட்டு அது வந்து ஒரு ஆப்ரன் மாதிரி போட்டு முன்னாடி வந்து கற்கள் வச்சு அடிக்க இருக்க மாதிரி அதுக்குள்ள பதிச்சு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம். இப்ப அதை வச்சு அது என்ன அர்த்தம், அதனுடைய பொருள் என்ன, எபிரேய வார்த்தை அது. ஏன்னா ஊரிம்ன்றது வந்து எபிரேய சொல்லே ஊரிம் தான் போட்டிருக்கு. அப்ப அது ஊரிம்ன்றது வந்து எபிரேய வார்த்தை. அதனால அந்த எபிரேய வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா அது முதல் விஷயம் வந்து பிரதான ஆசாரியனுடைய மார்பதக்கத்துல வைக்கப்பட்டிருக்கிற கற்கள், அது அந்த ஸ்டோன்ஸுக்கு பேர் தான் ஊரிம்ன்றது. அப்ப அந்த ஊரிமை வச்சு என்ன செய்யறாங்க அப்படின்னும் போது அதுல வந்து சில கேள்விகள் இல்லாட்டி ஒரு சிக்கலான காரியம் இருக்கு, ஒரு குழப்பமான காரியம் இருக்கு அப்படின்னா அதுல தேவனுடைய ஆலோசனையோ இல்லாட்டி தேவன் ஒரு முடிவு கொடுக்கறதுக்கு தீர்மானம் பண்றதுக்கு இதை செய்யறதா அதை செய்யறதா அப்படின்னு அந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு பயன்படுத்துறதுக்கு அந்த ஊரிமை பயன்படுத்தியிருக்காங்க அந்த காலத்துல. சோ அப்ப அதுக்கு வந்து எப்படி பயன்படுத்தினாங்க, இதுக்கு பயன்படுத்தி, ஏன்னா இப்ப வந்து நம்ம பார்த்த வசனத்துல வந்து அது மேல வந்து அவனுடைய மார்பதக்கத்துல இருக்கணும், அது கற்கள் அதெல்லாம் போட்டு பதிச்சு வைக்கணும் அப்படின்ற டீட்டெயிலாம் கொடுத்தாரு. அதை அவங்க எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்றதுக்கு ஒரு வசனம் படிக்கலாம். எண்ணாகமத்துல 27வது அதிகாரத்துல 21வது வசனம். எண்ணாகமம் 27:21.
அவன் ஆசாரியனாக எலியேசருக்கு முன்பாக நிற்க கடவன். அவன் நிமித்தம் அந்த ஆசாரியன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து ஊரீம் என்னும் நியாயத்தினாலே ஆலோசனை கேட்க கடவன். அவருடைய கட்டளையின்படியே அவனும் அவனோட கூட இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் போகவும் அவருடைய கட்டளையின்படியே வரவும் வேண்டியது என்றார். ஓகே, இப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா ஆசாரியன் கர்த்தருடைய சன்னிதானத்துல வந்து ஊரீம் என்னும் நியாயத்தினாலே, அப்ப அது வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட், இதை செய்ய இதை செய்யாத அப்படின்றதுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான் வந்து ஊரீம் அப்படின்ற ஜட்ஜ்மெண்ட். அந்த ஊரீம்ல வந்து ஆலோசனை கேட்க கடவன், தேவனுடைய சமூகத்துல வந்து ஆலோசனை கேட்க. அப்போ அந்த ஆலோசனையில அவருடைய கட்டளையின்படி, என்ன கர்த்தர் கட்டளையிடுறபடி போகவும், சபையார் எல்லாரும் போகவும், அவருடைய கட்டளையின்படியே வரவும். அப்ப என்ன செய்யணும், நான் போகணுமா வரணுமா, என்னுடைய போக்குவரத்து என்னுடைய செயல்பாடு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆலோசனை கேட்கிறதற்கு, கர்த்தருடைய கட்டளைகளை புரிந்து கொள்றதுக்கு, அது எப்படி செய்யணுமா செய்யக்கூடாதா அப்படின்றதுக்கு அந்த உரிமை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ட்டு இருக்கு. அப்ப அந்த உரிமை எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்றது, இதை பயன்படுத்தியிருக்காங்க ஆலோசனை கேட்கறதுக்குன்றது தெரியுது. நான் யோசிச்சு பார்த்தது வந்து நம்ம ஊர்ல இந்த சோழி எல்லாம் போட்டு பார்ப்பாங்களே அந்த காலத்துல எல்லாம், சோழி போட்டு இது பண்ணுன்னு, அந்த மாதிரி ஏதாவது பயன்படுத்தியிருக்காங்களா, இல்ல எப்படி அதை உபயோகப்படுத்தின முறை வந்து நமக்கு இன்னைக்கு தெரியல, அவங்க அந்த டைம்ல எப்படி பயன்படுத்தினாங்கன்னு. ஆனா அது பயன்படுத்துறது எதுக்கு பயன்படுத்தியிருக்காங்கன்னா, தேவனிடத்துல இருந்து ஆலோசனை கேட்டு ஒரு குழப்பமான இதுல தீர்வு எடுக்கிறதுக்கு, ஆலோசனை செய்யறதுக்கு, எந்த பக்கம் எப்படி போகணுமா இல்ல வரணுமா வேணுமா வேண்டாமா அப்படின்னு எல்லா விஷயத்தையும் கேட்கறதுக்கு, ஒவ்வொரு காரியத்துக்கும் அந்த ஊரிமா பயன்படுத்தியிருக்கிற காலகட்டமா இருந்துச்சு. அப்போ சவுல் வந்து அந்த ஊரிமையிலையும் ஆண்டவர் பதில் சொல்ல அப்படின்னும் போது, சவுல் பிரதான ஆசாரியன்ட்டே போய் நம்ம இதுக்கு போருக்கு போறதா என்ன ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லுன்னு சொல்லிருக்கணும். அப்ப சொப்பனத்தினாலையும் பதில் வரல. ஊரீம் அப்படின்னு சொல்லி அது முறைமையா ஆசாரியன், பிரதான ஆசாரியன் செய்யக்கூடிய அந்த ஒரு காரியத்துல இருந்தும் தேவனிடத்துல இருந்து பதில் வரல அப்படின்னு பாக்குறோம். அப்போ ஊரீம் பார்த்தாச்சு, சொப்பனங்களினாலாவது பார்த்தாச்சு, ஊரீம்னால பார்த்தாச்சு, தீர்க்கதரிசிகளினாலாவது பதில் அளிக்கவில்லை அப்படின்னு சொல்லும் போது, இங்க ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், சாமுவேல் வந்து ஏற்கனவே மரித்து விட்டார். சாமுவேல் மரித்த பிறகு இவர் வந்து இந்த சூழ்நிலையில போய் எல்லார்ட்டையும் கேட்கிறாரு, தீர்க்கதரிசிகளினாலாவது ஒரு பதிலும் வரல அப்படின்னும் போது, சாமுவேலை தவிர்த்து வேற தீர்க்கதரிசிகள் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. சவுல் அவர்கள் இடத்துலதான் போய் விசாரிச்சுக்கணும். ஏன்னா தீர்க்கதரிசியே ஒருத்தர் தீர்க்கதரிசி இல்லை அப்படின்னா தீர்க்கதரிசி மூலமா பதில் வரலன்னு சொல்ல முடியாது. அப்ப தீர்க்கதரிசி கிட்ட போய் கேட்டு அங்க இருந்து பதில் எதுவும் வரல அப்படின்னனால்தான் தேவன் வந்து தீர்க்கதரிசிகள் மூலமாவும் பதில் சொல்லவில்லை, பேசல அப்படின்றாரு. அப்ப சாமுவேல் இல்லாம அப்ப வேற எந்த தீர்க்கதரிசி அப்ப அங்க இருந்தாங்க? யாராவது தீர்க்கதரிசி இருந்தாங்களா? ஏன்னா நமக்கு தெரிஞ்சு சாமுவேல் அப்படின்றது தீர்க்கதரிசி, ஓகே ரைட்டு வந்துருச்சு. அப்ப அது இல்லாம யார் தீர்க்கதரிசி இருந்தாங்க அப்படின்னு பார்க்க போனோம்னா இருந்திருக்காங்க. அப்போ 1 சாமுவேல்லே 10வது அதிகாரத்துல 5வது வசனம், இது வந்து சவுல வந்து அவரு செலக்ட் பண்ணி அனுப்புற டைம். அப்ப அந்த டைம் கிட்ட வரும்போது தீர்க்கதரிசிகள் இருந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 5வது வசனம் படிங்க. ஆமா, பின்பு பெலிஸ்தேரின் தானியம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய், அங்கே நீ பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்ப்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்பூரும் மேளமும் நாகசுரமும் சுரமண்டலம் போகும். அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். அப்ப ஒரு தீர்க்கதரிசியில தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்ப்படுவாய். அப்போ ஒரு கூட்டமா, இங்கிலீஷ்ல வந்து கம்பெனி ஆஃப் ப்ராஃபட்ஸ்னு இருக்கு. அப்போ ஒரு கூட்டமாவே தீர்க்கதரிசிகள் இருந்திருக்கிறாங்க, அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க. அப்ப சாமுவேல் இல்லாட்டி கூட அங்க ஒரு கூட்ட தீர்க்கதரிசிகள் இருந்திருக்காங்க. அப்ப சாமுவேல் யாரு? இப்ப ஒரு கூட்ட தீர்க்கதரிசி இருக்குன்னா சாமுவேல் பேர் மட்டும் ஹைலைட்டா இருக்கு சாமுவேல் புத்தகத்துல தீர்க்கதரிசின்னு. அப்ப அவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்க போனோம்னா இன்னொரு வசனமும் படிக்கலாம், தெளிவா இருக்கும். 1 சாமுவேல்ல 19வது அதிகாரத்துல 20வது வசனம். 1 சாமுவேல் 19:20. அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர சேவகரை அனுப்பினான். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள்.
அப்பொழுது சவுலினுடைய சேவகரின் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இப்ப இது வந்து சவுல் வந்து தாவீதை போய் இழுத்துட்டு வர்றதுக்கு திரும்ப சொல்ற அந்த ஒரு காலகட்டத்துல நடக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அதுல அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தையும், அப்ப அந்த கூட்ட தீர்க்கதரிசிகள் இருக்காங்க சவுலுடைய கடைசி டைம் கிட்ட, அந்த பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு முன்னாடி, தாவீது மரிக்கிறதுக்கு சாமுவேல் மரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த காலகட்டத்துல, அப்ப அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசன கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். அப்ப சாமுவேல் யாருன்னா ஒரு ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபிட்ஸ், அதாவது மொத்தம் ஒரு கம்பெனி ஆஃப் ப்ராஃபிட்ஸ் இருக்காங்க, ஏகப்பட்ட தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாத்துக்கும் தலைவன் தான் யாரு? சாமுவேல். அப்ப சாமுவேல்ன்றது வந்து வெறும் அந்த அவர் மட்டும்தான் தீர்க்கதரிசி கிடையாது, தீர்க்கதரிசிகள்ன்ற ஒரு கூட்டமே இருந்திருக்கு. அந்த கூட்டத்திற்கான லீடர் தான் சாமுவேல். அப்ப சாமுவேல் இறந்த பிறகு அந்த கூட்டம் அப்படியேதான் இருக்கும், தீர்க்கதரிசிகளுடைய கூட்டம் அப்படியேதான் இருந்திருக்கும். அப்ப சவுல் நிச்சயமா போய் சாமுவேலோட இருந்த அவ்வளவு தீர்க்கதரிசி கூட்டத்திலையும் போய் கேட்டிருக்கணும். ஏன்னா அவன் இருக்கிற அந்த பயத்தினுடைய சுச்சுவேஷனை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவன் பயந்து போய் இருதையெல்லாம் படபடன்னு தத்தளித்து கொண்டிருக்கிறான். என்ன பண்றதுன்னு தெரியல. சாமுவேல் செத்துட்டாரு, குறி சொல்றவங்க இல்ல, ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாவும் பேசல, ஊரிம்னாலையும் பேசல, தும்மிம்னாலையும் பேசல. சோ இப்படி ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப டோட்டலா வந்து பவுல் என்ன சூழ்நிலையில இருக்கிறார் அப்படின்றத இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தோம். ஒண்ணு, பெலிஸ்தியர்கள் எல்லாரும் சேர்ந்து யுத்தத்துக்கு வந்துட்டாங்க, பாளையத்துக்கு சீக்கியம்ல பாளையம் போட்டாங்க. அதுக்கு அடுத்தது சாமுவேலும் அதற்கு முன்னாடியே மறிச்சிட்டாரு. அப்ப சாமுவேல் கிட்ட தீர்க்க தரிசனம் கேட்கறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க. அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால அவனுக்கு என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. என்ன செய்யறதுன்னே தெரியல. பயம் வந்த உடனே அவனுடைய இருதயம் தத்தளித்து கொண்டிருக்கு, படன்னு டென்ஷன் ஆயிடுச்சு. ஒண்ணுமே பண்ண தெரியல, என்ன பண்றதுன்னு முடியல. அப்போ தேவன்கிட்ட போய் விசாரிக்கிறான், ஏதாவது ஒரு வாய்ப்புல கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எந்த விதத்திலயுமே வந்து தேவன்கிட்ட இருந்தும் பதில் வரவே இல்லை. அப்ப எந்த விதம்னும் போது அதுலயும் ஒரு 3 விதம் பார்த்துட்டோம். அப்ப அவங்க பயன்படுத்தக்கூடியதுல வந்து சொப்பனத்தினாலாவது, ஊரிமினாலாவது, தீர்க்கதரிசினாலாவது எந்த விதத்திலையும் பதிலே வரல. அப்ப அவனுக்கு கடைசியா இருக்கிற ஆப்ஷன் என்னவா இருந்துச்சு? சரி, புறஜாதிகள் செய்யறது போல நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். யோசிக்கும் போது குறி சொல்லுகிறவர்களும் மந்திரவாதிகளையும் தேசத்துல இருந்து இல்லாதபடி துரத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3வது வசனத்துல பார்த்தோம். அப்ப அவங்களுமே இல்ல. இப்ப சவுலினுடைய நிலைமை வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு பதட்டமா படபடப்பா இருக்க மதிவான ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. இதுதான் சவுல் இப்ப இருக்கிற பிரசன்ட் கண்டிஷன். இப்ப இந்த மாதிரி நிலைமையில அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம சவுல் ஒரு திட்டம் போடுறான். அப்போ இது வந்து பிளான் ஆஃப் சவுல். அவன் என்ன திட்டம் போட்டான் சவுல் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்ப்போம். 28வது அதிகாரத்துல 7வது வசனம் படிங்க. 28வது அதிகாரத்துல 7வது வசனம். அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எந்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள். இப்ப இவன் ஒரு முடிவுக்கு வந்துட்டான். சரி, ஆண்டவர் பேச மாட்டேங்கிறார், ஊரிம்லயோ தும்மிம்லயோ சொப்பனத்திலயோ தீர்க்கதரிசிகளோ எதுலையுமே நமக்கு பேசல. அட்லீஸ்ட் என்ன செய்யலாம்? விக்கிரகத்தை வணங்குறவங்க, புறஜாதிகள் செய்யற மாதிரி அஞ்சனம் பார்க்கிறவர்களாச்சும் நாடி கேட்கலாம். ஏன்னா தேவன்ட்டு இருந்து பதிலே வரல. சோ அப்ப இவங்களை கூப்பிட்டு கேட்கும் போது அஞ்சனம் பார்க்கிறவர்கள்கிட்ட போயிட்டு விசாரிப்பேன்னா நலம் விசாரிக்கிறது இல்ல. அஞ்சனம் பார்க்கிறவர்கள்ட்ட போனாலே மரித்தவர்களை எழுப்பிதான் விசாரிக்கிறது, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது. அப்ப இவனோட இதை பத்தி என்ன அர்த்தம் ஆயிடுச்சுன்னா, தேவன் சொல்லி சாமுவேல் சொல்றது இல்ல, சாமுவேல் என்ன சொன்னாலும் அது நடக்கும், நம்ம அதை பத்தி கேட்டலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துதான் சாமுவேலை எழுப்பிடலாம். ஏன்னா தேவன் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. புரியுதா உங்களுக்கு இப்ப டிஃபரன்ஸ்? தேவன் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன்னா தேவன் பதில் சொல்ற விதத்துல எல்லாத்தையும் அவர் பதிலே சொல்லல, சொப்பனத்திலயோ ஊரிம்லயோ தீர்க்கதரிசிலயோ சொல்லல. அப்போ புறமதஸ்தர் செய்யற மாதிரி நம்ம போய் அந்த அஞ்சனம் பார்க்கிறவர் மூலமா சாமுவேலை எழுப்பி கேட்டுட்டோம்னா சாமுவேலாச்சும் சொல்லிடுவார் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவருடைய ஐடியால வந்து தீர்க்கதரிசிகள் தேவனிடத்துல இருந்து வார்த்தையை பெற்று சொல்லல, அவங்க சொல்றது நம்ம செஞ்சிடலாம் அப்படின்ற அளவுக்காச்சும் வந்துட்டான். தேவனே செய்ய சொல்லாட்டி கூட சாமுவேல் சொன்னாலே போதும், அதையாச்சும் செஞ்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த இதுல இந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயை வந்து ஒரு குறி சொல்ற ஸ்திரீ வந்து தேட சொல்றான். இப்ப அவன் தேட சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஏற்கனவே 3வது வசனத்திலேயே நம்ம பார்த்துட்டோம். இஸ்ரவேல் தேசத்துல வந்து குறி சொல்றவங்களே கிடையாது.
அதாவது அதிகாரப்பூர்வமா சட்ட ரீதியாக அங்க குறி சொல்றவர்கள் இருக்கக்கூடாது, தேசத்திலே கிடையாது குறி சொல்றவங்க. அப்படி யாராவது இருந்தாலும் அவங்க கொல்லப்பட வேண்டும் சட்டத்தின்படி. அப்ப அவங்க யாருமே இஸ்ரேல் தேசத்துல இருக்க முடியாது அப்படின்றது சவுலுக்கு தெரியும். அப்ப சவுல் வந்து அஞ்சன பார்க்கலையும் குறி சொல்லுகிறவரும் தேசத்தில் இராதபடி துரத்தி விட்டான். 3வது அதிகாரத்துல 3வது வசனத்துல நம்ம பார்த்தோம். அதை வந்து எப்ப செஞ்சான், ஏன் செஞ்சான் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ எப்போ ஏன் அப்படின்றது. ஸோ அப்ப எப்ப செஞ்சான் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ராஜாவா ஆகும்போது தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவன் ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்ட போது தேசத்துல இருந்து எல்லா அஞ்சனம் பார்க்கிறவர்கள் எல்லாரையும் துரத்தி விட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இது ஒரு நோட்ஸ்ல இல்லாத ஒரு இது பார்ப்போம். சவுல் வந்து ஆட்சி செய்தது எத்தனை ஆண்டுகள்? ஏன்னா அவன் இது எதுக்காக பாக்குறோம் அப்படின்னா, அவன் வந்து அஞ்சனம் பார்க்கிறவர்கள் எல்லாரையும் குறி சொல்றவர்கள் தேசத்தை விட்டு துரத்திட்டான். இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவன் இந்த சம்பவம் முடிஞ்ச உடனே அடுத்து மறிக்கதான் போறான் சவுல். அப்போ இந்த சம்பவத்துக்கும் அவன் ஆட்சி எடுத்து வந்ததுக்கும் தேசத்துல எவ்வளவு காலம் அந்த குறி சொல்றவர்கள் இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு தெரியணும்னா சவுல் எவ்வளவு காலம் ஆட்சி செஞ்சான்னு தெரிஞ்சாலே போதும். அப்ப சவுல் எவ்வளவு காலம் ஆட்சி செஞ்சான்னு தெரியுமா? சவுலனுடைய ஆட்சி 40 வருஷம். ஓகே, 40 இயர்ஸ். உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. 40 இயர்ஸ்னு சொன்னாங்க. கரெக்ட், 40 வருஷம் தான். அது ஒரு வருஷம் எடுத்து நம்ம படிச்சிடலாம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்துல 21வது வசனம். இந்த நோட்ஸ்ல இருக்காது, நீங்க தனியா பைபிள்ல இருந்து எடுத்துருங்க. இந்த அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 21வது வசனம். அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே தேவன் பென்யமீன் கோத்திரத்தானாகிய கீசுடைய குமாரனான சவுலை 40 வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார். ஓகே, அப்ப சவுல் ஆண்ட காலங்கள் வந்து 40 வருஷ காலம். அப்ப 40 வருஷ காலத்துல 40 வருஷத்துக்கு முன்னாடி அவன் வந்து தேசத்துல இருந்து குறி சொல்லுகிறவர்களையும் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் எல்லாத்தையும் தேசத்தை விட்டு துரத்திட்டான். ஏன்னா சவுல் தான் துரத்திருக்கான்றது எப்ப ஆட்சி எடுத்தானோ அப்ப தேவனுடைய கட்டளையின்படி அவன் எல்லாத்தையும் துரத்தி விட்டுட்டான். துரத்தி விட்ட பிறகு 40 வருஷம் ஆண்டிருக்கான். இப்ப இந்த 40 வருஷம் உண்டனுடைய முடிவு கிட்ட வந்தாச்சு. நம்ம இந்த சூழ்நிலை பாக்குறோம். அப்ப இஸ்ரவேல் தேசத்துல அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுவர்களும் இல்லாம விரட்டப்பட்டு எத்தனை ஆண்டு ஆயிருக்குன்னு நம்ம அப்ராக்சிமேட்டா கனெக்ட் பண்ணிக்கலாம்னா ஒரு 40 வருஷம் ஆயிருக்கு. ஓகே, இப்ப இந்த 40 வருஷம் பார்க்கும்போது எனக்கு சின்னதா ஒரு தாட் தோணுச்சு. அதனால அதை அப்படியே இது பண்ணி வச்சிருந்தேன். என்னன்னா, நம்ம நிறைய பேருக்கு தெரியும் ஆண்டவர் வந்து பைபிள்ல வந்து ஒரு பேட்டர்ன்ஸ், அதாவது எல்லாத்தையுமே வந்து நம்பர்ஸ் பேட்டர்ன்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாரு. அப்படி யூஸ் பண்ணும்போது இந்த 40 வருஷம் அப்படின்றது வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் தராரு. அதுல வந்து ஒரு கெட்டதுக்கு அப்புறம் ஒரு நல்லது நடக்கிறதுக்கு 40 வருஷம் டைம் மதி, ஒரு சேஞ்ச் வர்றதுக்கு 40 வருஷம் மதி, 40 நாள் மதி, இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து 40ன்றத வந்து தேவன் வந்து கன்ஸ்டன்ட், அதாவது ஒரு தொடர்ச்சியா பைபிள்ல வந்து யூஸ் பண்ணிட்டே வந்திருக்காங்க. அது ஒரு பேட்டர்னா. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, மோசே வந்து 40 வருஷம் மீதியான்ல சும்மாவே அலையிற மாதிரி வச்சிருந்து அந்த 40 வருஷம் முடிஞ்ச பிறகுதான் அவருடைய லைஃப்னுடைய போக்கஸ்கே போகுது பாயிண்ட். அடுத்து நான் இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிட்டு போறதுக்கு வெளியே அந்த வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்கு கூட்டு போறதுக்கு ஆரம்பிச்சது 40 வருஷம் கழிச்சு. அவர் வனாந்தரத்துல மீதியான தேசத்துல 40 வருஷம் இருந்த பிறகு. அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி 40 வருஷம் அவங்க வனாந்தரத்துல சுத்த வேண்டியிருந்துச்சு. ஸோ அங்கேயும் ஒரு 40 இயர்ஸ் பீரியட் இருக்கு. இப்ப இங்க நம்ம எடுத்து பார்த்தோம்னா சவுல் ராஜாவாக்கப்பட்டு 40 வருஷம் கழிச்சுதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ராஜாவாகிய தாவீது வர்றது இருக்கு. ஏன்னா சவுல் வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ராஜா கிடையாது. ஏன்? தீர்க்க தரிசனத்தின் அடிப்படை எந்த கோத்திரம் வந்து ராஜாவாகணும்? யூதா கோத்திரம். யூதா கோத்திரத்துல இருந்து தான் ராஜா வரணும்னு சொல்றது வாக்குத்தத்தம் ஆதி ஆகமத்திலேயே வந்திருக்க வாக்குத்தத்தம். அப்ப யூதா கோத்திரத்துல இருந்து ராஜா வரணும் அப்படின்னும் போது அதுதான் ப்ராஃபசைஸ்டு கிங். இன்னைக்கும் சவுலின் ராஜ்யத்துல இல்ல சவுலின் சிங்காசனம்ன்ற வார்த்தையே வர்றது இல்ல பைபிள்ல. இயேசு கிறிஸ்து வர்றதே வந்து தாவீதின் சிங்காசனத்துல. அப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் எப்படியோ அந்த மாதிரிதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ராஜா வந்து தாவீது. ஆனா அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அடையாதுக்கு முன்னாடி 40 வருஷம் இவங்க சுத்தின மாதிரி இந்த 40 வருஷம் சவுலுடைய ஆட்சியில இருந்து அதுக்கப்புறமா அவங்க தாவீதுடைய ஆட்சிக்கு மாறி வராங்க.
சோ அப்ப இது எல்லாமே ஒரு பேட்டர்ன் மாதிரி ஆண்டவர் கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஈவன் தண்டனை காலமே வந்து 40 வருஷம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அது ஒரு வசனம் வேணா படிக்கலாம். நியாயாதிபதிகள்ல 13வது அதிகாரத்துல முதல் வசனம். நியாயாதிபதிகள் 13ல முதல் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்ப இந்த 40 வருஷம்ன்றது வந்து பைபிள்ல வந்து ஒரு கான்ஸ்டன்டா ஒரு ப்ராஃபஸி அட்டெண்ட் பண்றதுக்கு, ஒரு கோல் ரீச் பண்றதுக்கு, அவங்களை வெளியே வழி நடத்தி கொண்டு போறதுக்கு, மோசேவை பண்ணி கொண்டு போறதுக்கு, அப்புறம் வாக்குத்தத்த தேசம், தாவீது ராஜாவா வர்றதுக்கு, எல்லாத்துக்குமே இந்த 40 வருஷ காலம் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு சைட் நோட் இது. அப்ப டோட்டலா வந்து ஏறக்குறைய 40 வருஷம் காலத்துக்கிட்ட இஸ்ரேல் தேசத்துல யார் கிடையாது? அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களும் இல்ல. அப்ப துரத்தி விட்டாரு இருக்கு. அப்ப ஏன் துரத்தி விட்டார்? இப்ப எப்ப துரத்தி விட்டாருன்னு போட்டோம். அவர் ஆட்சிக்கு எடுத்த டைம்ல துரத்தி விட்டாரு. இப்ப 40 வருஷ காலத்துக்கிட்ட ஆக போகுது. இப்ப அவங்க இல்லையே, எல்லாத்தையும் துரத்தி விட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஏன் துரத்தி விட்டார் முதல் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, குறி சொல்லுகிறதையும் இந்த செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறது, இத வந்து தேவன் வெறுக்கிறாரு. அந்த காரியத்துக்கு எதிராக தேவன் வந்து கட்டளையும் கொடுத்திருக்கிறாரு, அதை ரொம்பவும் வெறுக்கவும் செய்யறாரு. அப்ப தேவன் ஏன் அதை வெறுக்கிறாரு அப்படின்றது, இல்ல எந்த அளவுக்கு வெறுக்கிறாரு அப்படின்றதையும் ஒரு 2-3 வசனங்கள் பார்க்கலாம். இந்த வசனம்லாம் நம்ம நோட்ஸ்லயே போட்டிருக்கிறது இருக்கு. ஸோ உபாகமத்துல 18வது அதிகாரம் 10வது வசனமும் 11வது வசனம் படிங்க. உபாகமம் 18, 10, 19. தன் மகனையாவது தன் மகளையாவது தீ கடக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னதக்காரனும், மாயவித்தைக்காரனும், செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். ஓகே. அப்ப இங்க தெளிவா என்ன போட்டிருக்காருன்னா, ஒரு பெரிய பட்டியலே கொடுத்திருக்காரு. இதுல எல்லாத்துக்கும் வந்து அர்த்தம் போய் தேடி பார்த்தோம்னா எல்லாம் கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கு தவிர, எல்லாமே செத்தவங்களோட ஆவியை வச்சுக்கிட்டோம், அதனுடைய மந்திரம், பிலி, சுனியம், இந்த மாதிரி ஒரு பொல்லாத இதை வச்சுக்கிட்டு செய்யக்கூடியதை தான் எல்லா இதுக்குமான அர்த்தமா இருக்கு. ஒவ்வொரு இதுல பார்த்தாலும் வார்த்தைகள் தான் வித்தியாசமா இருக்கே தவிர, இதுல சன்னத்துக்காரர்னாலும் குறி சொல்லுகிறவர்களுக்கான இதே தான் ஃபார்மேட் தான் போட்டிருக்கு. அந்த மாதிரி எல்லா இதுக்குமே இருக்கிற அந்த ஒரு சம்மந்தப்பட்டதுதான். ஆனா ஒரு மைன்யூட் டிஃபரன்சஸ் இருக்கு. அந்த மாதிரி தான் வச்சு சொல்லியிருக்காரு. அப்ப இதுல வந்து நோட்ஸ்ல பார்த்தா ஹைலைட் இருக்கும். 10வது வசனத்துல குறி சொல்லுகிறவனும், 11வது வசனத்துல செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும். குறி கேட்கிறவனுக்கும் சரி, குறி சொல்றவனும் சரி, 2 பேருமே ஆப்போசிட். கேட்கிறவனா இருந்தாலும் சரி, சொல்றவனா இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்றாரு. உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டே சொல்லியிருக்காரு. அடுத்தது என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, லேவியராகமத்துல 19வது அதிகாரம் 31வது வசனம். லேவியராகமம் 19:31. அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள், அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். முதல் வந்து லிஸ்ட் சொல்லி, இந்த பெரிய லிஸ்ட் சொல்லி அதுல இருக்கிற எதுவும் உங்களுக்குள்ள இருக்க வேண்டாம்ட்டாரு. இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடுகிறவர்கள், அதாவது அஞ்சனம் பார்க்கிறவங்க கூட கிடையாது, அதை நாடி போறவங்களும் குறி சொல்றவங்கள தேடுறவங்களும் அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம். இப்படி ஒரு ஐடியா வச்சு நம்ம போய் இதை கேட்கலாம் வைக்கலான்றாங்கல்ல, அந்த சொல்றவங்களாலே நீங்க தீட்டுப்படாதீங்க. சொல்றவங்கள விரட்டில சொல்லிட்டாரு, உங்களுக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு. அப்படி யாராவது நாடினாலோ இல்ல தேடனாலோ அவர்களால நீங்க தீட்டுப்பட வேண்டாம் அப்படின்றாரு. இப்ப அடுத்த ஒரு வசனம் பார்ப்போம். அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த இது ஸ்ட்ராங் ஆயிட்டே போகுது அவரோட இது. யாத்ராகமம் 22வது அதிகாரம் 18வது வசனம். சூனியக்காரியை உயிரோடே வைக்க வேண்டாம். இந்த மாதிரி நிறைய வசனங்கள் இருக்கு. நான் ஒரு லைனா அந்த ஒரு ஆர்டருக்காக ஒரு 4-5 எடுத்திருக்கிறேன். இப்ப சூனியக்காரியை உயிரோடே வைக்க வேண்டாம்ட்டாரு. அப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தா ஒரு பெரிய லிஸ்ட் சொல்லி அவங்க எல்லாம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டாம்ன்றாரு. 2வது இதுல இப்படிப்பட்டவங்கள நீங்க நாடாதீங்க, தேடாதீங்க, அப்படி தேடுறவங்களால தீட்டுப்படாதீங்க அப்படின்றாரு. 3வது விஷயம், சூனியக்காரரை உயிரோடய வைக்காத, உயிரோட வைக்க வேண்டாம் அப்படின்றாரு. அப்படின்னா கொலை பண்ணா அதை உயிரோட வைக்க வேண்டாம் அப்படின்றாரு. அதுக்கு அடுத்தது கடைசியா லேவியராகமத்துல 20வது அதிகாரத்துல 27வது வசனம். அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவருமாய் இருக்கிற புருஷனாகிலும் ஸ்திரீ ஆகிலும்
கொலை செய்யப்பட வேண்டும். அவர்கள் மேல் கல் எறிவார்களாக. அவர்கள் இரத்தப்பழி அவர்கள் மேல் இருக்க கடவுது என்று சொல் என்றார். ஓகே, இங்க வந்து பார்த்தோம்னா அஞ்சனம் பார்க்கிறோம், குறி சொல்லுகிறோம். அவங்க புருஷனா இருந்தாலும், ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும், ஸ்திரியா இருந்தாலும் கொலை செய்யப்பட வேண்டும் தெளிவா சொல்லிட்டாரு. அதுவும் கல்லெறிந்தே கொல்ல வேண்டும், அவர்களுடைய ரத்தப்பழி அவர்கள் மேலதான் இருக்கும் அப்படின்ட்டாரு. அப்ப லைனா அதை கான்ஸ்டன்டா சொல்லிட்டே வர்றாரு. அப்படிப்பட்டவங்க உங்களுக்குள்ள இருக்க வேண்டாம், அப்படி நாடி தேடி போறவங்க கிட்ட நீங்க தீட்டுப்பட வேண்டாம், அப்படிப்பட்டவங்களும் உயிரோடயே வைக்க வேண்டாம், அவங்க கொலை செய்யப்பட வேண்டும், அதுவும் கல்லெறிந்தே கொலை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இத்தனை வசனம் நம்ம பார்த்துட்டோம். இதுல அஞ்சனம் பார்க்கிறவர்களுக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் எதிராக தேவன் ஏன் இப்படி ஒரு கடுமையான எச்சரிப்பை கொடுக்கிறாரு? அப்ப அந்த அளவுக்கு அது என்ன விஷயம் இருக்கு அதுல? ஏன்னா இப்ப செத்தவர்களிடத்தில் குறி கேட்கும் போதுன்னா செத்தவர்கள் வந்து அப்போ எழுந்து வராங்களா? இல்ல அது என்னதுன்றது ரெண்டாவது விஷயம். அப்ப அந்த மாதிரிலாம் சொல்லி இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கான பிராய சித்தம் வந்து சில இடத்துல நீ இந்த தவறை செஞ்சிட்டீங்கன்னா இந்த பலியை கொடு, இந்த வெள்ளாட்டை கொடு, அப்படி கொடு, இப்படி கொடுன்னுலாம் சொல்லி இஸ்ரவேலுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா இது எதுவுமே இல்லை. இதை செஞ்சுன்னா அவனை உள்ளே வைக்காத, அங்கிருந்தே காலி பண்ணு, அவன் உயிரோட இருக்கக்கூடாது, அவனை கொலையே செய், கல்லடிச்சு கொண்டுறணும் அப்படின்றது. அப்ப இந்த அளவுக்கு அதுக்கான கடுமையான எச்சரிப்பு தேவன் கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த உபாகமம் 18வது அதிகாரத்திலே 9வது வசனம் பாருங்க. உபாகமம் 18:9. உன் தேவனாகிய 10-11 படிச்சோம், 10-11 படிச்சோம். இப்ப 9ல படிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின் படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். அப்போ தேவன் வந்து ஒரு ஜனத்தை ஆக்கி ஒரு தேசத்தை கொடுக்குறேன்னு சொல்லி அந்த தேசத்துக்கு நீ போகும்போது ஏற்கனவே இருக்கிற விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருக்கிற இல்ல அந்த அருவருப்புகளை செய்யக்கூடிய அந்த ஜனத்தினுடைய அருவருப்புகளை நீ கற்றுக்கொள்ள வேண்டாம், அதன்படி செய்ய நீ கற்றுக்கொள்ள வேண்டாம்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தான் நம்ம படிச்ச 10வது வசனமும் 11வது வசனமும் வருது. அதை நான் திரும்ப போடுறேன், இன்னொரு வாட்டி படிச்சிடலாம். இப்ப எதுக்காக இது திரும்ப போட்டிருக்கு அப்படின்னா, இப்ப இந்த அருவருப்புகளின் படி அப்படின்னு இருக்காரு. அப்ப அந்த அருவருப்புகள் என்ன அப்படின்றதான் அடுத்த 2 வசனத்துல லிஸ்ட் பண்றாரு. புரியுது இல்லையா? அப்ப அந்த ஜாதிகள் செய்த அருவருப்பு என்ன? அருவருப்புனா அபாமினேஷன்றது தேவனுக்கு வந்து அது அருவருக்கக்கூடியது, அந்த காரியம் செய்யக்கூடாதுன்ற அந்த காரியத்தை லிஸ்ட் அவுட் பண்றாரு. அதுதான் வந்து இப்ப 10-11 திரும்ப படிங்க லிஸ்ட். தன் மகனையாவது தன் மகளையாவது தீ கடக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னதக்காரனும், மாயவித்தைக்காரனும், செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்ப இந்த இவ்வளவு காரியங்கள் சொல்லி லிஸ்ட் சொல்றாரு. இது எல்லாமே என்னது? தேவனுக்கு அருவருப்பு. ஏன் அருவருப்புனா அந்த ஜனங்கள் ஏற்கனவே அந்த தேசத்துல அந்த ஜனங்கள் வந்து இந்த அருவருப்பை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அது தேவனுக்கு அருவருப்பான விஷயம். அதுல அந்த லிஸ்ட்ல வந்து ஈவன் நாள் பார்க்கிறது இருக்கு. அது என்ன கொடுமைனா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கூட நாள் பார்க்கிற இதுலதான் இருக்கு. மற்ற இதெல்லாம் செய்யலனா கூட இந்த நாள் பார்க்கறத நிறைய பேர் செய்யறாங்க. அப்ப இது எல்லாமே வந்து தேவனுக்கு, அதாவது குறி சொல்றதை எவ்வளவு ஒரு இதுவா கல்லெடுத்து அறிந்து கொல்லணும் அப்படின்றாரோ அதே ஈக்குவல் லிஸ்ட்ல தான் என்னது இருக்கு? நாள் பார்க்கறதும் இருக்கு. இது நல்ல நேரம், இது கெட்ட நேரம், இது இந்த நாள் அப்படின்னு பாக்குறதுமே அந்த இதுலதான் இருக்கு. சோ இப்ப இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இது ஏன் அபாமினேஷன் சொல்றாரு? அடுத்து 12வது வசனமும் அப்படியே ஒரு வாட்டி படிங்க. 12வது வசனம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன் நின்று துரத்தி விடுகிறார். அப்ப அவங்களை துரத்தி விட்டதுக்கு காரணமே இப்படிப்பட்ட அருவருப்பு. இந்த மாதிரி அருவருப்புகளை செய்யறவன் வந்து கர்த்தருக்கே அருவருப்பா இருக்கிறான். அந்த ஆளே செய்கிறவனே எவனும் கர்த்தருக்கு அருவருப்பா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப தேவனுடைய பார்வையில அருவருப்பான காரியம் அப்படின்றது வந்து குறி சொல்றதும் இருக்கு, குறி கேட்கிறதும் இருக்கு. அது வந்து தேவனுக்கு வந்து ஒரு பெரிய அபாமினேஷன் அப்படின்ட்டுன்னு சொல்றாரு. இப்போ இதே வசனத்துல நம்ம அந்த 1 சாமுவேலுக்கே போயிடலாம். 1 சாமுவேல்ல 7வது வசனத்துல 2வது பகுதி 7வது வசனம் படிங்க. அது அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவருடைய ஊழியக்காரர்,
இதோ எந்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள். ஓகே, இப்ப அந்த ஸ்திரீ, அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ எங்க இருக்கிறார் அப்படின்றாங்க? எந்தோரில்ன்ற இடத்துல. எந்தோரில், அதாவது எந்தோர்ன்றது இடம் பேரு, தமிழ்ல சொல்லும் போது எந்தோரில் அப்படின்னு வந்தது. அப்ப எந்தோரில் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படின்னா இப்ப சவுல் வந்து அந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயை சந்திக்கணும், அந்த ஸ்திரீயை போய் பார்க்கணும் அப்படின்னா எங்க போய் ஆகணும் சவுல்? எந்தோர். புரியுது இல்லையா உங்களுக்கு? எதுக்காக அந்த எந்தோரில்ன்ற வார்த்தைய மென்ஷன் பண்ணிக்கிறதுன்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அப்ப சவுல் வந்து அப்ப அந்த குறி சொல்ற லேடியோ இல்ல அந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயை போய் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்திரீ எங்க இருக்கிறா அப்படின் போது, ஏன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இஸ்ரவேலியே இல்லை அப்படின்ட்டாங்க குறி சொல்றவில்லைன்ட்டுன்னு. ஆனாலும் 1-2 பேர் எங்கேயா ஒளிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆளை தேட சொல்றாரு. தேடும் போது எந்தோர் அப்படின்ற இடத்துல இருக்கிறா அப்படின்ட்டு. இப்ப இவளை போய் பார்க்கணும் அப்படின்னா சவுல் எங்க போனாதான் அவளை போய் பார்க்க முடியும்? எந்தோர்ல போனாதான் பார்க்க முடியும். ஓகே, இது வரைக்கும் கிளியர் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு பாயிண்ட் பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம முடிச்சிடலாம். 8வது வசனம் அப்படியே படிங்க அடுத்தது. அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு அவனும் அவனோட கூட 2 பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்திரீயினிடத்தில் போய் சேர்ந்தார்கள். அவளை அவன் நோக்கி, அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறே வஸ்திரம் தரித்து அவனும் அவனோடு கூட 2 பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்திரீயினிடத்தில் போய் சேர்ந்தார்கள். இது ஒரு ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சிருச்சு. அப்போ இப்ப கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயிடம் எப்படி போனான் சவுல்? வேஷம் மாறி. வேஷம் மாறி, அடுத்தது வேற வஸ்திரம் தரித்து. இப்ப வேஷம் மாறின்னு போடும்போது நம்ம எல்லாருமே வந்து இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி வேற ஏதோ ட்ரெஸ் மாத்தின்னு ரெண்டுத்துலயும் என்ன வித்தியாசம் இருக்கு? வேஷம் மாறி வேறே வஸ்திரம் தரித்து கொண்டு அப்படின்றதுல என்ன வித்தியாசம் இருக்கு? ஒரு ராஜாவா போக விரும்பல, ராஜா மாதிரி இல்லாம சாதா மனுஷன் மாதிரி போறோம். இல்ல அதுதான். அப்ப அவன் வந்து அதாவது ஏதாவது ஒரு வார்த்தை போட்டாலுமே ஒண்ணுதானே. வேஷம் மாறி அப்படின்னாலே அவன் எல்லா வேஷத்தையும் மாத்திக்கிட்டான் அப்படின்றதா இது. அப்புறம் வேற வஸ்திரம் தரித்து கொண்டுன்னு ஒரு இது வேற வருது இல்லையா? ராஜ வஸ்திரம் விட்டுட்டு சாதா வஸ்திரம், அது வேஷம் மாறியில வராதா? புரியுதா நான் கேக்குற கேள்வி? புரியுதா? ஏன் அங்க அதாவது யோசனைதான். அப்ப அந்த இடத்துல ஏன் அந்த 2 வார்த்தை கமா போட்டு ஒரு வேஷம் மாறின்னு சொன்னாலே அங்க டோட்டலா எல்லாம் மாறிட்டா அப்படின்றது புரியுது. வேற வஸ்திரம் தரித்துனா வேற ஏதோ வஸ்திரம் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருது. இது ரெண்டும் போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வேஷம் மாறி அப்படின்றது வந்து முகத்திலேயே அவனுடைய உருவத்துல சரீரத்திலேயே மாற்றம் பண்ணிக்கிறான். உதாரணத்துக்கு வேற மாதிரி மேக்கப், புருவம் எடுக்கிறதோ இல்ல தாடியை வேற மாதிரி ஆக்கிடுறது, வேற முடியை வேற மாதிரி வெட்டுறது, அதாவது முகத்துல அடையாளம் தெரியாத அளவுக்கு வேற ஏதாவது இந்த கருப்பு பூசுறது, அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? சோ அப்படி தன்னுடைய சரீரத்துல சேர்ந்து வேஷம் மாறுறான். மாறு வேடம் அப்படின்றது வந்து அவனுடைய சரீரத்துல பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் வேற வஸ்திரம் தரித்துனா அந்த ராஜ வஸ்திரத்துல கழட்டி போட்டு, அப்போ வெறும் அவன் வந்து ட்ரெஸ்ஸை மட்டும் மாத்தி ஒரு பழைய ட்ரெஸ்ல போல இல்ல. எதுக்கு இதை எம்பசைஸ் அப்படின்னா, அப்ப அவன் எந்த அளவுக்கு பயந்துருக்கிறான் அப்படின்றது வருது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் அவன் வந்து மாறு வேஷம் மாதிரி அவனுடைய உருவத்தையே மாத்த பாக்குறான். உருவத்தை மாத்தி வேற ரூபம் ஆயிட்டு அதுக்கப்புறம் அவனுடைய ராஜ வஸ்திரங்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வேற அந்த மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு சாதாரண வேற வஸ்திரம் தரிக்கிறான். தரித்துக்கிட்டு எப்ப போறான்? ராத்திரியில போறான். அப்போ கேள்வி என்ன, சவுல் ஏன் அப்படி போனான்? அந்த லேடிய பயந்துருவாள், ராஜா வந்துட்டாரு அப்படின்னுட்டு. ராஜா வந்துட்டாருன்னு லேடி ஏன்னா இவருக்கு வந்து யாருமே இருக்கக்கூடாது, இந்த மாதிரி குறி சொல்றவங்க யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவ உயிரோட இருக்கிறா ஒளிஞ்சிட்டு. அவருக்கு ராஜா வந்தா தெரிஞ்சிடும், கொன்னுடுவாருன்ற ஒரு பயம் வந்துடும். அவ சொல்ல மாட்டா, குறி சொல்ல மாட்டா. ஓகே, இப்ப என்னுடைய கேள்வி, வேஷம் மாதிரி இதெல்லாம் போறோம், ரைட்? ஓகே, நம்ம அதை ஆக்சுவலா அடுத்த இதுக்கு தான் வச்சிருந்தேன். இப்போ இந்த இது பதில் வந்தனால இதுலயே ஒரு சின்ன தாட் சொல்றேன் நான். இப்போ உதாரணத்துக்கு
பிரைம் மினிஸ்டரோ இல்ல மோடியோ ஸ்டாலினோ வேற யாராவது மந்திரிங்க இருக்காங்க, அமித்ஷா இருக்காங்க, யாரெல்லாம் இருக்காங்க. இப்ப இந்த மாதிரி பெரிய தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த தலைவர்களை உங்களுக்கு எப்படி தெரியும்? மோடினா இப்படிதான் உருவத்துல இருப்பாரு அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? மோடியை நேர்ல பாத்திருக்கீங்களா? சரி, மோடி நான் இதுல இருப்பாரு. இங்க ஸ்டாலின் நேர்ல இல்ல. அப்ப நம்ம தலைவர்களை வந்து நேர்ல பார்த்தது கிடையாது. ஆனா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா தெரியுதா? யோசா டக்குன்னு அந்த உருவம் வருது, தெரியுது எப்படின்னு. எப்படி நமக்கு அவங்க ஐடென்டிஃபை ஆச்சு, ஃபேஸ் ஐடென்டிஃபை ஆச்சு? பார்த்ததுன்னா நேர்ல கிடையாது. ஒண்ணு டிவி, பேப்பரு, போட்டோ, எல்லா இதுலயும் மீம்ல எல்லாத்துலயும் போட்டு அந்த முகம் நமக்கு பதிஞ்சிருச்சு. இப்ப சவுல் ராஜாவா இருக்காரு. சவுல் ராஜாவா இருந்தப்ப எந்த டிவி காமிச்சது சவுல் மூஞ்சிய? இல்ல. ஏதாவது பேப்பர், போஸ்டர், ஆடு, போட்டோ எதுவுமே கிடையாது. ஓகே. அந்த காலத்துல, இந்த காலத்துலதான் பெண்கள் சம உரிமை, நேருக்கு நேர் பேசணும், கண்ணை பார்த்து பேசணும் அப்படின்றதெல்லாம் இப்போ உள்ள ட்ரெண்ட்ல கொண்டு வந்துகிட்டு இருந்தது. அந்த காலத்துல பெண்கள் தலை நிமிர்ந்தே பார்க்க முடியாது ஆண்களை, எதா இருந்தாலும் வீட்டோட நின்றுவாங்க. அப்படி இருக்கும்போது சவுல் வந்து ஒரு ராஜா, ஏதோ வீட்டுல ஊர்ல சுத்திட்டு இருக்க ஒரு பையன் கிடையாது. சவுல் வந்து ஒரு ராஜா. அப்ப அந்த ராஜாவா இருக்கக்கூடிய அந்த சவுல போட்டோ எதுவுமே இல்லாம மற்ற இடத்துல இருக்கிறவங்க பாக்குறதே அரிதா இருக்கும். ஒண்ணு, அவன் முகம் எப்படி இருக்கும்ன்றது பாக்குறதே. அதை சுத்தி இருக்கிற அரண்மனையில இருக்கக்கூடிய ஆட்கள் வேணா பார்க்கலாம். அதுலயுமே வந்து ஆண்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த நார்மலா இருக்க பெண், இஸ்ரேலிய பெண் பார்க்கறதே கஷ்டமா இருக்கு அப்படின்னும் போது இந்த லேடி வந்து ஒரு சூனியக்காரி, அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ. அவ மட்டும் சவுல் முன்னாடி போய், எங்க சவுல் மூஞ்சி நான் ஒரு தடவை பாத்துருவேன் அப்படின்னு பார்த்தனா, ஓ சூனியக்காரிங்க இருக்காளு, கல்ல இருந்தே கொன்றுவாங்க. அவளே அவ உயிருக்கு பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கா. புரியுதா உங்களுக்கு? அப்போ சவுல் வந்து அவன் வேஷம் மாறி, அதெல்லாம் வேணாம், வெறும் ட்ரெஸ்ஸை மட்டும், ராஜா ட்ரெஸ்ஸை கட்டி வச்சு சாதாரண ட்ரெஸ்ல போனாலே அந்த லேடிக்கு அடையாளம் தெரிய போறது இல்ல. நான் சொல்ல ஒரு பாயிண்ட் புரியுது இல்லையா உங்களுக்கு? அப்ப சவுல் எதுக்கு வேஷம் மாறணும், முகத்தை ஏன் மாத்திக்கணும் கஷ்டப்பட்டு? வெறும் ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் கட்டிட்டு சாதாரண ட்ரெஸ் போட்டு போயிருந்தாலே தெரிஞ்சிருக்காது. இதுக்கு ராத்திரியில வேற ஏன் போடும்? நான் கேக்குற பாயிண்ட்ஸ் உங்களுக்கு புரியுது இல்லையா? அப்போ இதனுடைய போக்கஸ் என்ன? அப்ப அந்த ஸ்திரீ வந்து பயந்துருவாளோ அப்படின்றதே கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறமே வந்து ஐயோ நீர்தான் சவுலாச்சுதே அப்படின்னு சொன்ன உடனேயே ஒன்னும் ஆகாது உனக்கு, நீ காண்றது என்ன சொல்லு, நான் உனக்கு கேரண்டி தரேன் அப்படின்லாம் சொல்லி வரும் அந்த காரியத்தை பார்க்கும்போது. அது அடுத்த வாரம் அநேகமா பார்ப்போம். இப்பயே டைம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு சில பாயிண்ட் வரைக்கும் பார்த்துட்டு முடிச்சிடலாம். ஏதாவது ஏன் அவன் மார்வேஷத்துல போனா அப்படின்ற வரைக்கும். தாவீது ராஜாக்கு பயந்துட்டு, யாருக்கு? தாவீதே இல்ல இந்த சூழ்நிலை தாவீதே இவனுக்கு பயந்து பெலிஸ்தியர்களோட போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த மாதிரியான சூழ்நிலையில தான் இது நடந்துகிட்டு இருக்கிறது. அதனால வந்து அட்டாக் பண்ணிடுவாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குமா? ஓகே. அதான் நைட் வேற போறாரு. ஓகே. ஏன்னா பொதுவான தாட் என்ன அப்படின்னும் போது, எதுக்காக அப்படி போனாரு அப்படின்னு கேட்டா, அந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ வந்து பயந்துடக்கூடாது, அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீக்கு சவுல்னு தெரிஞ்சா ஓடிடுவா, இல்ல இஸ்ரவேலர்கள் யாராவது பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிப்பாங்க. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம எந்தோர் அப்படின்றத வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா இதை புரிஞ்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்ல முடிச்சிடறேன். அப்ப இதை புரிந்து கொள்றதுக்கு எந்தோர் எங்க இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் இது மேப் நெட்ல தேடினேன். இது உங்களுக்கு மொபைல்ல பாருங்க, இந்த மேப் தெரியுதா? ஏன்னா இவ்வளவுதான் மேக்சிமம் கிளியாரிட்டியில கிடைச்சது இந்த கலிலேயாவை பத்தி இருக்கிற மேப். இந்த மேப் இப்ப ஸ்கிரீன்ல காட்டுறேன் நானு. இந்த மேப் வந்து இப்போ உள்ள லேண்ட் மேப் கிடையாது, இஸ்ரேவேல்ல அந்த காலத்துல இருந்த மேப். இது கலிலேயா மேப். இங்க கலிலேய கடல்லாம் இருக்கு, கொட்டைய கலிலே அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ இப்போ இந்த மேப் இங்க நமக்கு தெரியுது. இப்ப இந்த மேப்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே பார்த்தோம், சாமுவேல் வந்து இறந்துட்டாரு, அவரு ராமாவிலே அடக்கம் பண்ணினார்கள்னு. இதுக்கும் இந்த இதுக்கும் கனெக்ட் கிடையாது. பட் ஸ்டில் அந்த மேப் இருந்தனால உங்களுக்கு ராமா எங்க இருக்கு அப்படின்னு காட்டுறேன். ஸோ அந்த மேப் இப்ப தெரியுது பாருங்க. மேல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது, அந்த அம்புக்குறி வந்திருக்கிறது தான் வந்து ராமா. ஸோ ராமாவில சாமுவேல அடக்கம் பண்ணியாச்சு. இப்ப அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெலிஸ்தியர்கள் வந்து கூடி வந்து எங்க இருக்காங்க? இப்ப 4வது வசனம் படிங்க.
சூனேமிலே 4வது கூடி வசனத்துல வந்தார்கள். ஃபர்ஸ்ட் பெலிஸ்தர் பார்ட்ல கூட்டமும் வந்து சூனேமிலே பாளையம் இறங்கினார்கள். அப்ப பெலிஸ்தியர்கள் வந்து பாளையம் இறங்கினது எந்த இடம்? சூனேமிலே பாளையம் இறங்கினார்கள் இருக்கு. இப்ப இந்த மேப்ல அடுத்த அம்புக்குறி பாருங்க, சூனேம் எங்க இருக்குன்ட்டுன்னு. இந்த கீழே ஒரு இது வருது ஏரோ மார்க்கு. சோ அங்கதான் சூனேம் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இப்ப இந்த இடத்துல அவங்க பாளையம் இறங்கிட்டாங்க. அடுத்தது என்ன நடக்குது? சவுலும் இஸ்ரேலர்களும் எங்க பாளையம் இறங்கி இருக்காங்க? கில்போவாவிலே. அப்ப அவங்க வந்து பாளையம் இறங்கின இடம் கில்போவா. அப்ப இந்த கில்போவான்ற இடம் எங்க இருக்குன்னு பார்த்தா இந்த மேப்லயே கீழே கடைசி கிட்ட. உங்களுக்கு மொபைல்ல கட் ஆயிருதான்னு தெரியல எனக்கு. தெரியுதா? ஓகே. அப்ப அந்த கில்போவான்ற இடம் வந்து இந்த மேப்ல கீழே கிட்ட இருக்கு, அங்க இருக்கு. சூனேம்ன்றது வந்து இந்த இடத்துல மேல இருக்கு. இப்ப நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, சவுல் இந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரிய எங்க இருக்காருன்னு கேட்டு போனாரு. எந்தோர். எந்தோர்ல இருக்கிறா அப்படின்னு கேள்விப்பட்ட பிறகு இப்ப எங்க தான் போய் பார்க்க முடியும்னு சொன்னோம்? எந்தோர்ல தான் போய் அந்த ஸ்திரியை தேடி போய் பார்க்க முடியும். இப்ப எந்தோர் எங்க இருக்குன்னு பார்ப்போம். மேப்ல பார்த்தோம்னா எந்தோர் வந்து இங்க இருக்கு. 4வது ஏரோ மார்க் இப்ப வந்திருக்கு இல்லையா, எந்தோர் இருக்கு. இப்போ கீழே கில்போவால இருக்க சவுல் வந்து மேல எந்தோர்ல போயிட்டு அந்த குறி சொல்ற ஸ்திரீ கிட்ட போய் கேட்டுட்டு வரணும் அப்படின்னா யாரை தாண்டி போகணும்? சூனேம்ல பாளையம் இறங்கி இருக்கிற பெலிஸ்தீரை தாண்டி தான் அவன் அந்த பக்கம் போகவே முடியும். இப்ப பிரச்சனையே என்னன்னா, இவங்க இங்க கில்போவாவில வந்து பாளையம் இறங்கிட்டாங்க, எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சூனேம்ல வந்து பெலிஸ்தியர்கள்லாம் பாளையம் இறங்கிட்டாங்க, யுத்தம் ஆரம்பிக்க போகுது. இவன் பயந்து போயிருக்கான், படபடன்னு இருக்கு, யாரையும் கேட்கறதுக்கு வழியில ஒண்ணும் இல்ல. கடைசி ஆப்ஷன் சரி விக்கிரகத்தின்படி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இதுல அந்த சூனியம் பாக்குற அந்த ஸ்திரீ எங்க இருக்கா, அஞ்சனம் பாக்குற ஸ்திரீ எங்க இருக்கிறா அப்படின்னு விசாரிச்சா எந்தோர்ல என்னாச்சு. அப்போ எந்தோர்ல இருக்க ஸ்திரீயை போய் பாக்குறதுக்கு இவன் எந்த அளவுக்கு தான் உயிரை பணைய வைக்க வேண்டியிருக்குன்னா சூனேமை தாண்டி தான் போகணும். தாண்டி போகணும். புரியுதா உங்களுக்கு? அப்ப சூனேமை தாண்டி அவன் அந்த பக்கம் எந்தோருக்கு போகணும் அப்படின்னா அவன் இதை நடத்துறதா இல்லையா அப்படின்னு அவன் உயிருக்கு பயந்துதான் எந்தோர்ல போய் கேட்கணும்னு யோசிச்சிருக்கான். பெலிஸ்தியரோட யுத்தத்துக்கு போனா நான் என்ன கொன்னு போட்டுருவாங்களா, நான் ஜெயிப்பனா இல்ல செத்துருவனா அப்படின்ற பயத்துல கேட்கறதுக்கு போகணும் அப்படின்னாலே அவன் சூனேமை தாண்டி தான் போகணுன்ற மாதிரி ஒரு நிர்பந்தமான நிலைமை வந்துருச்சு இப்ப அவனுக்கு. அப்ப எல்லாத்தையும் தாண்டி தன்னுடைய உயிரையும் பணைய வச்சு அவன் லைஃபையே ரிஸ்க் எடுத்து போகணும். அந்த இடத்துல போய் நான் யுத்தத்துக்கு போறதா என்ன எது ஆண்டவர் எனக்கு ஒண்ணும் சொல்லலன்னு சொல்லிட்டு அந்த குறி சொல்ற லேடிகிட்ட போய் சாமியில போய் எழுப்பி கேட்கணும் அப்படின்றதுக்கு அவன் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து போயிருக்கான்றது தெரியுதா? அப்ப இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்தனாலதான் அவன் எப்படி போயிருக்கிறான். இப்ப அந்த வசனம் புரியும், வேஷம் மாறின்றது. அப்ப சவுல் வந்து அந்த ஸ்திரீக்கோ அல்லது இஸ்ரவேல் ஜனத்துக்கோ பயப்படல. ஏன்னா அவன் தான் ராஜாவே. துரத்தி விட்டது அவன் தான். இப்ப எனக்கு தேவைன்னா பரவாயில்லமா வா, நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன், ஒன்னும் கொன்ற மாட்டேன் வா அப்படின்னா வந்துட போகுது. இஸ்ரவேல் ஜனங்கெல்லாம் பார்த்தா கூட ஒன்னும் வாய் பேச முடியாது, ஏன்னா இவன் ராஜா. இப்ப மாதிரி டெமோக்ரஸி எல்லாம் கிடையாது. அந்த டைம்ல தேவன் நியமிச்சது, தேவன் எடுக்கிற வரைக்கும் அவன் தான் ராஜா. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் பேசுறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. அந்த ஸ்திரீ பயந்து இவன் வந்து மாறு வேஷத்துல எல்லாம் போல, அது நம்ம யோசிச்சுக்கிட்டது. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா அவன் ஏன் அந்த மாறு வேஷத்துல போயிருக்கான் அப்படின்னா சூனேம்ல பாளையம் இறங்கி இருக்க பெலிஸ்தியர் அவங்களை கண்டு பயந்து அவங்க கிட்ட மாட்டிடக்கூடாது. நான் உயிரோட இருப்பேனா செத்துருவேனான்னு கேட்க போகும்போதே அவங்க போட்டு தள்ளிடுவாங்களே ராஜாவா போனா. அதனால முகத்தெல்லாம் மாத்தி, ஏன்னா இந்த ஸ்திரீ வந்து அவங்க பாத்துருக்க போறது இல்லை. ஆனா பெலிஸ்தியருடைய பாளையத்துல யாராவது ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இது சவுல் தான் அப்படின்ட்டு. போர் சேவர்களோ யாராவது ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா சவுலுடைய உயிருக்கு ஆபத்து. இப்ப அதனாலதான் வந்து சவுலை வந்து இந்த ஸ்திரீகள் பார்த்திருக்கவே முடியாது. சவுல் முகம் எப்படி இருக்கும்ட்டுன்னு ஒரு போட்டோ கிடையாது, ஒண்ணும் கிடையாது அந்த காலத்துல. ஆனா பெலிஸ்தியருடைய பாளையத்துல இருந்தவங்களோ இல்ல தாவீது கூட வரான் அங்கேயும், அவங்க பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிடக்கூடாது. அப்போ அந்த இடத்துல வந்து அந்த பெலிஸ்தருடைய அந்த பாளையத்துக்கு பயந்து அவங்க சூனேமில இருக்கனால சூனேமை தாண்டி தான் இவன் போகணும் அப்படின்றனால இந்த மாறு வேஷத்துல போய் எல்லாம் இது பண்ணிருக்கான். அப்ப சவுல் வந்து மாறு வேடம் அணிந்து போனதனுடைய மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெலிஸ்தியர்கள் அங்க பாளையம் இறங்கியது தானே தவிர சூனியக்காரிக்கு பயந்தோ இல்ல அந்த குறி சொல்ற ஸ்திரீக்கு பயந்தோ இஸ்ரேல் ஜனங்களுக்கு பயந்தோ இல்ல அப்படின்றது கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இப்ப நம்ம வந்து இன்னைக்கு ஓகே இதுல ஒரே செகண்ட் இந்த 2வது பார்ட் மட்டும் ஒரே ஒரு இது மட்டும் பார்த்துடலாம். அந்த பாதி வசனம் படிச்சுட்டு மீதி வசனம் இருக்கு இல்லையா, அதை மட்டும் ஒரே இது முடிச்சிடலாம். அடுத்த வாரத்துல திரும்ப கண்டினியூ பண்ணலாம். அந்த 8வது வசனத்திலே மீறி பாதி படிங்க. அவளை அவன் நோக்கி நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி
நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழும்பி வரசெய் என்றான். அப்ப அங்க ராத்திரில இவ்வளவு வேஷம் மாதிரி லைஃப் ரிஸ்க் பண்ணி சூனேமியன் தாண்டி எந்தோருக்கு போயிட்டான். போன பிறகு அங்க நான் உனக்கு சொல்லுகிறவனை எழும்பி வர செய் அப்படின்னும் போது, சொல்லுகிறவனை அப்படின்னு சொல்லும் போது அவன் ஒரு ஆவியை குறித்து சொல்றானா இல்ல ஒரு ஆளை குறித்து ஒரு நபரை குறித்து சொல்ற மாதிரி இருக்கா? ஆளை சொல்ற மாதிரி ஆளைதான். ஏன்னா சொல்லுகிறவனை எழுப்பி வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சவுல் இங்க மரித்ததுல இருந்து சொல்லுகிறவனைன்னும் போது அங்க யார சொல்ல போறாருன்னா சாமுவேலை. அப்ப சாமுவேலை மரணத்திலிருந்து மரித்தோரிலிருந்து எனக்கு எழுப்பி கொண்டு வா அப்படின்றதான் சொல்றாரு. இப்ப கேள்வி என்ன அப்படின்னும் போது, செத்தவர்களை குறி சொல்லுகிறவர்கள் எழுப்ப முடியுமா? இது நம்ம இதைதான் ஃபுல்லாவே பார்க்க போறோம். இதுல இவ்வளவு நேரம் பார்த்ததை வச்சு செத்தவர்களை குறி சொல்லுகிறவர்கள் எழுப்ப முடியுமா அப்படின்ற இதுக்கு இந்த வசனத்துல நம்ம பார்த்துக்கிட்டு வந்திருக்க சவுல் எழுப்ப சொல்லி கேட்கிறாரு. அப்போ முடியும் அப்படின்ட்டு உலகமே நம்புது. ஏன் அப்படின்னா இன்னைக்கும் குறி சொல்றவங்க வராங்க, எப்படி பேசுறாங்க, என்ன மாடுலேஷன், அவங்க சொல்ற உண்மைகள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இது இன்னும் அநேகமா எனக்கு தெரிஞ்ச 2 வாரம் இன்னும் போகும்னு நினைக்கிறேன் இந்த டாபிக்குமே. ஸோ வர்ற வாரங்கள்ல பார்ப்போம். அப்போ அவங்க சொல்றது உலகம் நம்புறது முடியும் அப்படின்னு தான் நம்புது. ஆனா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேதாவும் சொல்லுது. அப்ப செத்தவர்களை குறி சொல்லுகிறவர்கள் எழுப்ப முடியாது அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. முடியும்னு உலகமே நம்புது. ஸோ இது வரைக்கும் இன்னைக்கு பார்த்துட்டோம். நான் அடுத்த வாரத்துல அப்படியே இதை கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா இது கொஞ்சம் அப்படியே நான் இதை விட நிறைய இன்னைக்கு முடியும்னு நினைச்சேன். பார்த்தா இப்பயே 7:40 கிட்ட ஆயிடுச்சு. அதனால இதோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது இதுல இன்னைக்கு இது பண்ணதுல ஏதாவது கேள்வி ஏதாவது இருக்கா? ஏதாவது கொஸ்டின்ஸ் மாதிரி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? எல்லாம் தெளிவா இருக்கு. ஓகே, அப்படி கொஸ்டின்ஸ் எதுவும் இல்லைன்னா நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணலாம். யாராவது ப்ரேயர் பண்ணி பிரதர், சொல்லுங்க பிரதர். எவ்வளவு டீட்டெயிலா எடுத்து அந்த ஒரு பாயிண்ட் நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு டைம் எடுத்திருக்கீங்க, ரிசர்ச்சும் பண்ணிருக்கீங்க. அத பெஸ்ட் யூஸ் பண்ணிக்கணும் நாம. ஏன்னா இதுல இன்னைக்கு சர்ச்ல டீச் பண்ற காரியங்கள் அநேக தரங்கள்ல சத்தியத்துக்கு மாறா இருக்கு. அதை புரிய வைக்கிறதுக்காக டீட்டெயிலா அதை ஒரு தரம் போட்டு கேட்டு உள்வாங்கிட்டாக்கா சொல்றது நல்லா. யாராவது விமலா ப்ரேயர் பண்றியா? கரெக்டா, 2 பேரும் ஒரே கேக்குதா? நீங்க வசனத்தை உறுதிப்படுத்தினதுக்காக நன்றி ஆண்டரே. எல்லாவற்றையும் ஆண்டரே உங்க விசுத்தத்தை பாத்திரமாக ஆண்டரே நாங்கள் வாழ்வதற்கு ஆண்டரே நீங்க உதவி செய்யப்படியா ஜபிக்கிற ஆண்டரே. எல்லாவற்றிலும் ஆண்டரே உங்க விசுத்தத்தையும் ஆண்டரே உமக்கு பிடித்த உமக்கு பிரியமான நாங்கள் ஆண்டரே இந்த உலகத்துல வாழ்வதற்கு தேவன் உங்களுடைய பெரிதான மிக பெரிதான கிருபையும் நீங்கள் அருமையா ஜபிக்கிறாங்க. தேவ ஞானத்தையும் தேவ சமாதானத்தையும் தேவ ஆற்றலையும் தேவன் நீங்க கொடுத்து தேவ ஆசீர்வாதத்தை கொடுத்து தேவன் நீங்க வழிநடத்தப்படியா ஜபிக்கிறாண்டரு. புதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறாண்டரு. தேவப்பட்ட இந்த கால சூழ்நிலைகளுக்கும் ஆண்டரே எங்க எல்லாரையும் தேவன் நீங்க மூடி மறைத்து கொள்படியா ஜபிக்கிறாண்டரு. எது வேணா
ஆண்டவரே சித்தத்திற்கு ஆண்டவரே எதுவுமே இந்த உலகத்தில் நடப்பது இல்லை என்பதை நாங்கள் ஆண்டவரே அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அந்த சாக்கியத்திற்காக நன்றி ஆண்டவரே. இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை நீங்க எங்களுக்கு ஆண்டவரே கொடுத்து கொண்டு வருகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. வச்சிருக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே. ஆமென். 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 என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் சித்த என் சகல உள்ளமே உணர்வாதே. நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி. செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.